டிஎன்இபி நலனுக்காக குழுவின் இணையவழி கலந்துரையாடல் இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு தொழிலாளர் நல சட்டங்களை அவமதிக்கும் மின்வாரியம் என்பதை பற்றி நாம் இங்கு கலந்துரையாட இருக்கிறோம். மின்வாரியத்தில் நிரந்தர களப்பணியாளர்கள் பற்றாக்குறை நாம் அனைவரும் அறிந்ததே. கிட்டத்தட்ட பாதிக்கு மேலான பணியிடங்கள் காலியாகவே பல வருடங்களாக இருந்து வருகிறது. ஆனாலும் மின்வாரியத்தில் அனைத்து பணிகளும் நடந்துதான் வருகிறது. பவர் சப்ளை ரிலையபிலிட்டியில் தமிழ்நாடு இந்தியாவில் முன்னணியில் இருக்கிறது. இது எப்படி சாத்தியமாகிறது? காரணம், மின்வாரியத்தில் எந்தவிதமான பதிவிலும் இல்லாத தற்காலிக பணியாளர்கள் செய்கிற பணிகள் தான். இவர்களை ஒப்பந்த பணியாளர்கள் என்று மின்வாரியம் ஏற்பதில்லை. அதனால் ஆர்டிஐ பதிலில் மின்வாரியத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களே இல்லை என்று கூறுகிறார்கள். வாரிய பதிவேட்டில் எதிலுமே இந்த தற்காலிக பணியாளர்கள் விவரம் இடம்பெறாது. பிறகு எப்படி இவர்கள் களத்தில் பணி செய்கிறார்கள்? அவர்களுக்கு யார்தான் சம்பளம் கொடுப்பார்கள்? வாரிய நிரந்தர பணியாளர்கள் தங்களுக்கு உதவியாளர்களாக இந்த தற்காலிக பணியாளர்களை வைத்துக் கொள்கிறார்கள். எந்த வேலைக்கு அவர்களை பயன்படுத்துகிறார்களோ அந்த கன்சியூமர்களிடம் முறையற்ற பணத்தை பெற்று இவர்களுக்கு சம்பளமாக வழங்குகிறார்கள். இது அனைவருக்கும் தெரிந்தே நடக்கிறது. இதன் விளைவுகள் என்ன? இந்த தற்காலிக பணியாளர்கள் அனைவருக்கும் மின்சார களப்பணிக்கு தேவையான தொழில்நுட்ப கல்வி தகுதி இருக்க வாய்ப்பில்லை. முறையான பயிற்சிகள், பாதுகாப்பு அறிவுரைகள், தளவாடங்கள் எதுவும் அவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. இதனால் வேலைகள் தரம் குறைகிறது. அவர்களும் மின் விபத்தில் சிக்கி உயிரிழக்கிறார்கள். மின்வாரியத்தில் ஒரு வருடத்திற்கு 300 நபர்களுக்கு மேல் கூடுதலாக தற்காலிக பணியாளர்கள் உயிரிழப்பு நடக்கிறது. தனியார் ஒரு சாதாரண சில தொழிலாளர்களை வைத்து சிறு தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்றால் கூட தொழிலாளர் நல வாரியத்தில் முறைப்படி பதிவு செய்ய வேண்டும். எத்தனை நபர்கள், வேலை நேரம் என்ன மாதிரியான வேலை, சம்பளம் அனைத்தையும் குறிப்பிட்டு அனுமதி வாங்க வேண்டும். அந்த அனுமதியை தொழில் நடக்கும் இடங்களில் அறிவிப்பு பலகையில் வைக்க வேண்டும். இல்லை என்றால் அபராதம் விதிப்பார். இப்படி சட்டங்கள் இருக்கும்போது ஆயிரக்கணக்கான தற்காலிக பணியாளர்கள் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் எந்த பதிவும் இல்லாமல் பணி செய்து 300க்கும் அதிகமான உயிரிழப்புகள் நடப்பதை இந்த தொழிலாளர் நலத்துறை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறது? தொழிலாளர் நல சட்டங்கள் தனியாருக்கு மட்டும்தானா? அரசு நிறுவனங்களுக்கு கிடையாதா? தற்காலிக பணியாளர்கள் மழை வெயிலில் உழைத்து பெரும்பாலானவர்கள் உயிரிழந்து வரும் மின்சாரத்தை தான் நாம் உபயோகிக்கிறோம் என்பதை நினைக்கும் போது உள்ளம் பதறுகிறது. மின் விபத்தில் சிக்குவதை போல நரக வேதனை வேறு எதுவும் இல்லை. உயிரிழந்தால் அதிகாரப்பூர்வமாக அவர்களுக்கு எந்த இழப்பீடும் கிடையாது. இது காலமாக நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த பிரச்சனை குறித்து வாரிய நிர்வாகத்தில் எந்த கருத்தும் இல்லை. அனைத்து களப்பணி காலியிடங்களை நிரப்பி அனைத்து பணிகளும் வாரிய பணியாளர்கள் தான் செய்ய வேண்டும் என்ற நிலை வர வேண்டும். அது சாத்தியமா? வேறு என்ன வழி? ஜெனரேஷன் டிரான்ஸ்மிஷன் பிரிவுகளில் இருப்பது போல் விநியோக களப்பணிகளை ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் விடலாம். அதாவது ஒரு புதிய இணைப்பிற்கு என்ன கட்டணம், டிரான்ஸ்பார்மர் பராமரிப்பு ஒன்றுக்கு என்ன கட்டணம், இது போல ஒவ்வொரு வேலைக்கும் கட்டணம் வைத்து ஒப்பந்தம் விடலாம். ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை கண்டுகொள்ளாமல் ஒரு அரசு நிர்வாகம் இயங்குவது ஏற்கக்கூடியது அல்ல. இது குறித்து திரு நீலகண்டபிள்ளை தொடர்ந்து பேசுகிறார். தேங்க்யூ ஜீவன். நம்ம இன்னைக்கு நம்மளுடைய தலைப்புக்குள்ள நம்ம தொழிலாளர் நல சட்டங்களை மின்சார வாரியம் மதிப்பதில்லைங்கிறத விட அவமதிக்கிறது. நம்ம ஏன் அந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, தொழிலாளர் நல சட்டங்கள்ங்கிறது தொழிலாளர்களுடைய பாதுகாப்பு, தொழிலாளர்களுடைய பணியினுடைய தன்மை, அவர்களுடைய உரிமை, நிர்வாகத்திற்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே இருக்கின்ற ஒரு அந்யோன்யம், இதை எல்லாத்தையுமே உள்ளடக்கியதுதான் அந்த தொழிலாளர் நல சட்டங்கள் அப்படின்னு சொல்றது. எல்லாருக்குமே தெரியும், நமக்கு தமிழ்நாடு முழுமைக்குமாக 3.3 கோடி மின் நுகர்வோர்கள் இருக்கிறாங்க. 8 கோடி பொதுமக்களுக்குமான மின் தேவையை இந்த மின்சார வாரியம் மட்டும்தான் பூர்த்தி செய்யும். ஒரே ஒரு நிறுவனம் தான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது, வேற எந்த நிறுவனமும் இல்லை. மின் தேவையை விநியோகம் செய்யக்கூடிய ஒரே கம்பெனி டேஞ்சர்கோ. இப்ப டிஎன்பிடிசிஎல்னு நம்ம பெயர் மாத்திருக்காங்க. இவங்க தான் அந்த தேவையை பூர்த்தி செய்யறாங்க. அப்ப இவ்வளவு பெரிய தமிழ்நாடு முழுமைக்குமான ஒரு மின் தேவையை பூர்த்தி செய்யணும்னு சொன்னா அதற்குரிய கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், இருந்துட்டு இருக்கு. அப்ப அதில் உள்ள பணிகளை செய்யறதுக்கு, அதை நிர்வகிக்கிறதுக்கு, அதை கண்காணிக்கிறதுக்கு,
நுகர்வோர் குறைகளை கேட்டறிந்து அதை சரி செய்வது, இப்படி பல வகைகளை வந்து தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை, அதிகாரிகள், அலுவலர்களுடைய எண்ணிக்கை வந்து மிகப்பெரிய அளவுல வேணும். அதற்கான திட்டமிடல் ஏற்கனவே இருந்திருக்கு. அந்த திட்டமிடல் அடிப்படையில தான் வந்து ஒவ்வொரு பதவிக்குமான சாங்ஷன், அனுமதியை வந்து இந்த மின்சார வாரியமே சாங்ஷன் வழங்கியிருக்கு. இந்தந்த பணிகளுக்கு இவ்வளவு ஒர்க் செட்டில்மெண்ட்ங்கிற இதுல வந்து பேசி முடிவு பண்றாங்க. ஒவ்வொரு வேலைக்கும் எவ்வளவு மேன் பவர் வேணும், அந்த மேன் பவர் எந்தெந்த கேடர்ல எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறத மின்சார வாரிய நிர்வாகமும் தொழிற்சங்க பிரதிநிதிகளும் சேர்ந்து பேசிதான் அதை முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணி அதை வந்து உத்தரவாக வெளியிடுறாங்க. அப்படி வரும்போது அப்போ அந்த எண்ணிக்கை எவ்வளவு முடிவு பண்ணாங்களோ அந்த எண்ணிக்கையில தொழிலாளர்களையும் அலுவலர்களையும் பணியாளர்களை இருப்பதை நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும். அது நிர்வாகத்தினுடைய கடமை. அப்படி உறுதி செய்யலைங்கிற போது அப்போ மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆயிருக்கு. உறுதி செய்யலைன்னு என்ன ஆகும்? பணியாளர்களுடைய பணிச்சுமை அதிகரிக்கும். பணிச்சுமையை அவங்களால செய்யற அளவுக்கு தான் செய்ய முடியும். செய்ய முடியாம போகும்போது அந்த பணிகள் வந்து நடைபெறாமலே விடுபட்டு போகும். நுகர்வோர் செவிசாய்க்க முடியாது. இது மின்சாரங்கிறது மிக மிக அத்தியாவசியம் மட்டுமில்ல, ஆபத்து நிறைந்த ஒரு பணி. அந்த பணியை நம்ம இன்னைக்கு செய்யறத வந்து நாளைக்கு செய்யலாம், அடுத்த மாதம் செய்யலாம்னு தள்ளி போட முடியாது. இது மாதிரியான நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த இந்த துறையில வந்து பணியாளர்களுடைய எண்ணிக்கையை வந்து கண்டிப்பாக என்ன அனுமதித்திருக்கிறார்களோ அந்த அனுமதிக்கு தேவையான பணியாளர்களை நியமித்திருக்கிறோம். ஆனால் உண்மை என்ன? அப்படி இல்லை. இந்தத்தனம் வந்து அப்படி போதுமான அளவுக்கான எண்ணிக்கையில பணியாளர்கள் இல்லை. அதுல எவ்வளவு எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது அப்படிங்கறத வந்து யாருக்குமே சரியான புள்ளி விவரங்கள் கொடுக்க முடியல. ஒவ்வொரு யூனியனும் ஒவ்வொரு நிர்வாகமே கூட ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு ஏதோ இந்த ஒரு 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 சினிமால ஒரு நகைச்சுவை வர மாதிரி 10,000, 20,000, 40,000, 50,000 ஏலம் போட்டுட்டு இருக்காங்க. இவ்வளவு பணியாளர்கள் வந்து எங்களுக்கு காலி இடங்கள் இருக்கிறது, நிரப்பப்படணும்னு சொல்லிட்டு ஒரு குத்துமதிப்பா தான் எல்லாருமே பேசிட்டே இருக்காங்க. இப்ப சமீபத்துல வந்து அந்த ஒரு தொழிற்சங்கம் வந்து ஒரு சில தொழிற்சங்கங்கள் சேர்த்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்துறாங்க. அப்ப அந்த உள்ளிருப்பு போராட்டம் நடத்துற போது கோவை தலைமை பொறியாளர் கோவை மண்டலத்தினுடைய அறிக்கை, அதனுடைய டீட்டெயில் என்ன, அதை மட்டும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்காட்டாக நான் சொல்றேன். எவ்வளவுன்னா அந்த மொத்த பணியாளர்களுடைய எண்ணிக்கை, அனுமதிக்கப்பட்ட பணியாளர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னா 16,298. இது வந்து கோவை மண்டலத்துக்கு வந்து. இப்போ தற்சமயத்துல எவ்வளவு பணி இருக்கிறாங்க, அவைலபிள் என்ன அப்படின்னு கேட்டா 8,038. அனுமதித்த பணியாளர்களுடைய எண்ணிக்கை 16,298. அதுல இப்ப அவைலபிளா எவ்வளவு? 8,038. அந்த அந்த உள்ளிருப்பு போராட்டத்துல கலந்து கொண்டவங்க வந்து 643. விடுப்புல சேர்ந்தவங்க வந்து 576. லீவ்ல போனவங்களும் போராட்டத்துல கலந்து கொண்டவங்களையும் சேர்த்துட்டா எவ்வளவு வருது? 1,219. அப்போ அன்னைக்கு டியூட்டிக்கு அட்டன் பண்ணவங்க எவ்வளவுன்னா 6,819. அப்ப நல்லா பாத்துடுங்க, 16,298 பணியாளர்கள் அனுமதிக்கப்பட்ட இடத்துல 6,819 பேர் தான் அன்னைக்கு பணிக்கு வந்துட்டாங்க. அப்ப எவ்வளவு சதவீதம்னு பாருங்க. அன்னைக்கு ஒரு நாள்ல வேலை நிறுத்தம் சொன்னதுனால லீவுல போனவங்களும் சரி, வேலை நிறுத்தத்தில் கலந்து கொண்டவங்களும் சேர்த்து 1,219. எவ்வளவு? 20%. 20% அன்னைக்கு அட்டன் பண்ணவங்கள சொல்றாங்க, வரல, வேலைக்கு வரல. அப்போ 30% தான், 40% தான் வந்து 30% தான் பணியாளர்கள் இருக்காங்க. ஒரு மண்டலத்துல வந்து ஒரு நாளைக்கு வந்து 576 பேர் லீவு போடுறாங்க. அது ஸ்ட்ரைக்கு கலந்துக்கிறதுக்காக போய் சொல்லி லீவு போட்டாங்களா? ஆனா இவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இது என்னது? விடுப்பு வந்து அவங்களுடைய சொந்த வேலைகளுக்காக அப்படிதான் நாங்க அனுமதி அளிச்சிருக்கிறோம்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தாலும் அதுல பாருங்க, 576 பேர் வந்து ஒரு நாள்ல லீவு. அப்ப மொத்த பணியாளர்களே 50%, 40% இருக்கிற போது அதுல 10%
விடுப்புல போயிடுறாங்கன்னா ஒரு மீதி உள்ள பணியாளர்களை வச்சுட்டு இந்த மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை எந்த குறையும் இல்லாம நுகர்வோருடைய நலனை பாதுகாத்து அவங்களுக்கான சேவையை வழங்குவதற்கு எப்படி சாத்தியப்படும்? இது சாத்தியம் இல்லை. அப்புறம் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்த சாத்தியப்படுத்தணுங்கிறதுக்கான கொண்டு வரப்பட்ட தொழிலாளர் நல சட்டங்களை உதாசீனப்படுத்திவிட்டு நிர்வாகம் தாண்டோனித்தனமாக செயல்பட்டு வந்தார். அப்ப தொழிலாளர் நலன் பாதிக்கப்படும், தொழிலாளருடைய பாதுகாப்பு கேள்விக்குரியதாக, பொதுமக்களுடைய நலன் அல்டிமேட்டா பொதுமக்கள் பாதிக்கப்படும். அவங்களுடைய அவர்களுக்கு தேவை வழங்க முடியல. இதெல்லாம் என்ன காரணம்? அப்போ போதுமான அளவுக்கான பணியாளர்களை நீங்க யாரு நிர்வாகமும் தொழிற்சங்கமும் சேர்ந்துதான் பேசி முடிவுக்கு வர்றாங்க. இவ்வளவு இந்தந்த பணிகளுக்கு இவ்வளவு பணியாளர்கள் வேணும் அப்படின்னு ஒரு செட்டில்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அந்த மேன் பவரை நீங்க நிர்வாகம் கொடுக்கல, அப்புறம் பணி எப்படி செய்ய முடியாது. இதுதான் ஆரம்ப பிரச்சனை. சோ இதுல எடுத்துட்டீங்கன்னா இப்ப 16,298 8,038 தான் இருக்குது. மீதி உள்ள 8,000 போஸ்ட் 8,240 போஸ்ட் காலியா இருக்குதா, அது நிரப்பப்படணுமான்னு கேட்டா இல்ல. அதுவும் அந்த தகவலும் உண்மை இல்லை. இது ஏன்னா நிறைய வேலைகளுக்கான ஒப்பந்த அடிப்படையில் ஒப்பந்ததாரர்களுக்கு தனியாக ஒப்பந்த புள்ளி வழங்கப்பட்டு அதன் மூலமாகவும் பணி நடைபெறுகிறது. ஒன்று இது ஒரு டீவியேஷன். அடுத்தாப்புல இப்ப பணிகள் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணியாச்சு. அலுவலகத்தில் உள்ள பணிகளை சொல்றேன், அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பணிகள் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணியாச்சு. அப்போ கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணதுக்கு அப்புறம், டிஜிட்டல் ஃபார்மேட் வந்ததுக்கு அப்புறம் அதனுடைய ஒர்க்லோட் செட்டில்மெண்ட் என்ன அப்படிங்கிறத விரிவாக பேசும். இன்றைய காலகட்டத்துக்கு இந்த பணிக்கு எவ்வளவு மேன்பவர் வேணும் அப்படிங்கிறத ரெகன்சிலேஷன் பண்ணணும். இன்னைக்கு உள்ள நிலவரம் என்ன, எவ்வளவு மேன்பவர் வேணும், எவ்வளவு ஒர்க்கை நாம இந்த எல்லா வேலையும் நம்ம இவங்கதான் செய்யறாங்க, இல்ல ஒப்பந்த புள்ளி மூலமாக வெளியில உள்ள ஒப்பந்ததாரர் அவங்க வேற தனியான ஆளை வச்சு வேலை செய்யறாங்க. அப்படி வந்ததுன்னா அதுல இருந்து இந்த மேன்பவரை மைனஸ் பண்ண கழிச்சிடும். அப்ப ஆக்சுவலா என்ன தேவை அப்படிங்கிறத டிரைவ் பண்ணணும். அப்ப ரெகன்சிலேஷன் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம், கட்டாயம். இப்படி ரெண்டு பேருமே, நிர்வாகமும் சரி ட்ரேட் யூனியனும் தொழிற்சங்கங்களும் சரி, இந்த உள்ள போகாம இவங்க காலி படங்கள் அதிகமா இருக்கு, காலி இடங்கள் அதிகமா இருக்கு, இவங்களுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி போராட்டம் நடத்தி போராட்டத்தின் மூலமாக அவங்களுக்குள்ள பண பலன்களை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்காங்க. போராட்டம் மூலமாக அவங்க பண பலனுக்காக மட்டும்தான் போராட்டத்தை சொல்றாங்க, காலி பணியிடத்தையும் சொல்றாங்க. ஏன்னா காலி பணியிடங்கள் இருக்க இன்னொரு வகையில பார்த்தா அவங்களுக்கு வரக்கூடிய இல்லீகல் பணம், லஞ்சம், ஊழல் செய்வதால் கிடைக்கக்கூடிய பணத்தை அவங்க பங்கு வைக்கிற போது அதிக தொகை கிடைக்கும். அதை அவங்க வரவேற்கிறார். தொழிற்சங்கங்களும் தொழிலாளர்களும் மறைமுகமாக அதை வரவேற்கிறார். நிர்வாகத்துக்கு என்ன, எப்படி இருந்தா என்ன வேலை நடக்குது? பாதிக்கப்பட போறது நிர்வாகம் இல்லை, யாரு பொதுமக்கள், நுகர்வோர். அதை பத்தி நிர்வாகத்துக்கு கவலை இல்லை. சோ நிர்வாகமும் கவலைப்படல, தொழிற்சங்கமும் கவலைப்படல, ரெண்டு பேருமே கவலைப்படல. ஆனா அதுல தொழிற்சங்கங்கள் தாங்கள் கவலைப்படுவதாக அப்பப்போ வேஷம் கட்டிக்கிறாங்க. போராட்டங்கிற பார்வையில என்னென்னைக்கெல்லாம் வேஜ் ரிவிஷன் பேச வேண்டிய வருமோ, சம்பள உயர்வு எப்பப்பெல்லாம் அந்த கோரிக்கை வலுத்துறதோ அப்போதெல்லாம் காலி பணியிடங்களை நிரப்ப சொல்லி அவர்கள் கோஷம் போடுறார். இது ஒரு தொழிலாளர் நல சட்டங்களை அவமதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செயல். நிர்வாகம் தப்பு பண்றது, நிர்வாகத்தை செய்யக்கூடிய தப்பை தட்டி கேட்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களும் அதை ஊர்வாயாக தொட்டுக்கிட்டு அதை முழு வீச்சில அதை இறங்காம தேவையை கேட்காம அவங்களும் காலத்தை கடத்திக்கிட்டு அதனால அவங்க ஒரு பண பலனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல மூன்றாவது ஒரு கேட்டகரி ஒன்று, அவங்கதான் இப்போ புதுசா இல்ல, ரொம்ப காலமாவே இருக்கு, ஒப்பந்த தொழிலாளர்கள். ஒப்பந்த தொழிலாளர்கள் யார், அவங்க எங்கேருந்து வந்தாங்க, எந்த அடிப்படையில அவங்க மின்வாரியத்துல வேலை செய்யறாங்க, அவங்களுக்கான சம்பளம் எவ்வாறு வழங்கப்படுகிறது, இது மிகப்பெரிய கேள்வி. நிர்வாகம், மின்சார வாரியம் என்ன சொல்லுதுன்னா,
மீன்ஸ் எங்க நிர்வாகத்துல ஒப்பந்த தொழிலாளர்களே கிடையாது அப்படின்னு எழுத்துப்பூர்வமாக பதில் தரோம். யாரு கேட்டாலும் அவங்க தைரியமா கொடுத்துருவாங்க. உண்மையிலேயே ஒப்பந்த தொழிலாளர்கள் இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். எப்படி ஊர்ல லஞ்சமும் ஊழலும் பரவலாக வெளிப்படையாக எல்லா இடத்துலயும் சங்கமிச்சிருக்கிறதோ அது போல ஒப்பந்த தொழிலாளர்கள் தான் இருக்கிறாங்க. ஆனா இல்லைங்கிறான் நிர்வாகம். என்ன சொல்லுது? எங்களுக்கு சட்டப்படி எங்கள்கிட்ட எந்த ஒப்பந்த தொழிலாளர். அப்ப எப்படி பணிகள் நடக்குது? அப்ப எந்த இடத்துல அந்த ஒப்பந்த தொழிலாளர் வராங்க? இன்னைக்கு ஒரு பீஸா கால் வருதா, யாரோ ஒரு ஒப்பந்த தொழிலாளர் தான் வந்து நிற்கிறாங்க, ரூபா கேட்கறாங்க. நான் ஏன்பா ஒரு ரூபா தரணும்னு கேட்டா எனக்கு சம்பளம் கிடையாது சார் அப்படின்னு வெளிப்படையா சொல்லணும். எங்களுக்கு சம்பளம் இல்லை, நீங்க கொடுக்குற காசு தான் எங்களுக்கு சம்பளம், எங்களைதான் வேலைக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு வகை. எப்படி ஆள் உண்மையிலேயே குறைவா இருக்கு, ஷார்டேஜ், கம்பு நடுறதுக்கான போதுமான ஆட்கள் கிடையாது, வண்டி வசதிகள் இல்லை. ஸோ அப்ப நாங்க எங்க கையில இன்னைக்கு இத்தனை போல் நடக்கணும்னு சொல்லிடுவாங்க, நாங்க வேற வழி இல்லை, இந்த மாதிரி ஒப்பந்த தொழிலாளர்கள் நாங்க என்கேஜ் பண்ணிட்டோம். மக்கள்கிட்ட இருந்து கம்பு நடுறதுக்காக, குழி எடுக்கிறதுக்காக, வண்டிக்காக ரூபாயை நாங்க பங்கு வச்சிருக்கோம் அப்படின்னு பரவலா. இது ஒன்றும் மூடி மறைக்கிற ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் டிவிஎன்ஜிஎஸ்ன்னு ஒரு புலனாய்வு இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்க ஒரு திறமை வாய்ந்த புலனாய்வு துறைகள்லாம் இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் இது தெரியவே தெரியாது, பாவம், கண்டிப்பா தெரியாது. ஆனா மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். மின்வாரியத்தை சம்பந்தப்பட்டவங்க யாராவது இல்லாம இருப்பாங்களா? எல்லாருக்கும் சம்பந்தப்பட்டதுக்காக எல்லாருக்கும் தெரியும். இங்க எல்லாமே லஞ்சம் ஊழல்ல தான் இந்த நிர்வாகம் நடந்துட்டு இருக்கு. அந்த பணம் எங்க போகுது? இது மாதிரியாக தவறான நிர்வாகத்தினுடைய மோசமான செயல்பாடு காரணமாக, போதுமான அளவுக்கு பணியாளர்களை நியமிக்காததனுடைய காரணமாக, அந்த பணியாளர்கள் குறைவாக இருக்கிற இடத்துல வெளியாட்களை வைத்து அந்த வேலையை செய்வதற்காகவும் என்று சொல்லி மக்களிடமிருந்து லஞ்ச பணத்தை வாங்கி அவர்களுக்கும் எல்லோரும் பங்கு வைத்து எடுத்துக்கிறார். அப்ப இந்த தொழிலாளிங்கிறது யாரு? இப்போ என்ன சொல்ற, தொழிலாளர் நல சட்டங்கள் அப்படின்னு சொன்னா மின்வாரியத்தில் இருக்கக்கூடிய நிரந்தர தொழிலாளருக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னா இல்லை, கிடையாது. தொழில் செய்யக்கூடிய அவ்வளவு பேருமே தொழிலாளர் தான். தொழில் செய்யக்கூடிய அனைவருக்குமே தொழிலாளர் தான். அப்போ அந்த தொழிலாளருக்கு அந்த பங்கு உண்டு, அந்த சட்டம் பொருந்தும். அவங்களுக்கு அந்த நியாயம் கிடைக்கணும், அந்த அவங்களுடைய உரிமையை தக்க வைக்கணும். நம்ம சட்டம்னு சொன்னா அவங்களும் அதை சார்ந்ததுதான், அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. அப்ப அவங்களுக்கு சம்பளமே கொடுக்காம வேலையில என்கேஜ் பண்ணிக்கிறத நிர்வாகம் கண்டுக்காம இருக்கிறதும், நிர்வாகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி, பணியாளர்களும் சரி, அவங்களுக்கு உதவிக்காக இந்த வெளிநபர்களை சேர்த்துக்கிறதும், அப்ப சம்பளமே கொடுக்க முடியாத போது அவங்க எந்த அடிப்படையில் சேர்த்துக்கிறாங்க? யார் அவங்களை சேர்த்துக்க சொன்னது? அவங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? ஸோ இவ்வளவு செல்ல வேலை செய்ய சொல்லிட்டாங்க, நாங்க என்ன செய்யறது அப்படின்னு யார் சொன்னாங்க? வேலை செய்ய சொல்லிட்டா யாரை வச்சு வேலை செய்வீங்களா? அப்ப எப்படி சம்பளத்தை கொடுக்கறது? இது எல்லாமே ஒருத்தருக்கு மாற்றி மாற்றி குறை சொல்லிக்கிட்டே, ஆனா எல்லா தவறுகளையும் எல்லாரும் தெரிஞ்சே செய்யலாம். அப்போ இந்த தொழிலாளர் சட்டங்கிறது இருக்கிறத வெறுமனே ஸ்லோ கேஸ்ல கூட்டி வச்சுக்கிட்டு, வெளிப்பார்வைக்கு எல்லாரும் நாங்க தொழிலாளர் சட்டப்படிதான் நாங்க செயல்படுறோம் காட்டிக்கிட்டு, அவங்க சுயநலத்துக்கு தேவைப்படும் போது மட்டும் அதை ஆயுதமாக கொண்டு மிரட்டி, அவன் தொழிலாளர் தொழிற்சங்கங்கள் நிர்வாகத்தை மிரட்டுவதற்கும், நிர்வாகம் தொழிலாளரை மிரட்டுவதற்கும் அவ்வப்போது இந்த தொழிலாளர் நல சட்டத்தை ஒரு பாதுகாப்பு கருவியாக வைக்கிறாங்க. அதுதான் அது பிரயோஜனப்படுது. ஆனா இந்த எந்த பாதுகாப்பும் இல்லாத, உத்தரவாதமும் இல்லாத, சம்பளமும் இல்லாத ஒரு ஒப்பந்த தொழிலாளிக்கு இந்த சட்டத்தால எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த சட்டம் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, நிர்வாகமும் கொடுக்கல, தொழிற்சங்கங்களும் கொடுக்கல. சரி, இவங்க எப்படி வர்றாங்க? எந்த அடிப்படையில ஒப்பந்த தொழிலாளி வர்றான்? ஒப்பந்த தொழிலாளி ஒரு வேலைக்கு நீங்க அவன் என்கேஜ் பண்றீங்கன்னா, அவன் ஒரு வேலையை செய்யறான்னா அதை டாக்குமெண்ட் பண்ண கூடாதுன்னு நிர்வாகம் சொல்லியிருக்கு. நிறைய பேர் முன்னாடி எல்லாம் இந்த பிரிவு பொறியாளர்கள் என்ன பண்ணுவாங்க, உதவி செயற்பொறியாளர்கள்லாம் அந்த ஒப்பந்த தொழிலாளிங்கிற வேலை 10 வருஷம் 5 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. சார், நான் உங்க வேலை தான் நான் செஞ்சேன், எனக்கு எல்லாத்தையும் கேட்டு பாருங்க, நான் தான் வேலை பார்த்தேன், இந்த போல் இருக்கிறதெல்லாம் நான் தான், இந்த கம்பி இழுத்ததுலாம் நான் தான், டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டிச்சர் போட்டது நாங்க தான், எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் செஞ்சு வாங்கணும்னு அப்படி ஒரு சிலர் கொடுத்துருக்காங்க. கொடுத்தவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. பரவாயில்ல, உன்னை யார் எடுத்து நீ எப்படி டாக்குமெண்ட் பண்ணக்கூடாது? எத்தனை பேர் வேலைக்கு வந்தா அவன் யாரு பேர் என்ன எதுவும் டாக்குமெண்ட் பண்ணக்கூடாது, ஆனா வேலை வேணும். அப்போ ஒரு நிர்வாகம்
ஒரு விஷயத்தை சொல்லுதுன்னா அதை மீறி இந்த செய்ய வேண்டிய அவசியம் இந்த அதிகாரிகளுக்கு எங்கேருந்து வருது, அந்த துணிச்சல் எங்கேருந்து வருது? அப்ப ரெண்டு பேருமே நம்ம ஏமாத்துறோம். நம்மளே ஏமாத்துறாங்கிறது ஒரு பார்த்து, ஆனா அந்த ஒப்பந்த தொழிலாளரையும் ஏமாத்துறாங்க. அப்ப இன்னைக்கு எல்லாத்துக்குமே இப்ப என்ன வந்துருச்சுன்னா, முன்னாடிதான் வந்து தனியாருக்கு ஒப்பந்தம் கொடுக்கறது இல்லை. இப்ப சின்ன சின்ன வேலைகளுக்குமே எக்ஸ்டென்ஷன் ஒர்க்குகளுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியா ஒப்பந்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய வேலைகளுக்கும் டெண்டர் மூலமா வரக்கூடியதுக்கும் வந்து கொடுத்தாச்சு. அப்ப எங்கதான் ஷார்டேஜ் இருக்கு, எங்கதான் இந்த ஆளுநை உபயோகப்படுத்துறாங்க? அப்ப டெய்லி டிரான்ஸ்ஃபார்மர் பராமரிப்பு செய்யறதுக்காகவோ இல்ல பீஸா கால் அட்டம் பண்றதுக்காகவோ ஒரு போல் 2 போல் அவசர பணிகளை இந்த வேலைகளுக்காக என்கேஜ் பண்ணிக்கிறாங்களா? அப்படின்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கான ப்ரொவிஷன் சட்டப்படி இருக்குமா இருக்காதா? அப்ப அப்படி கொடுக்குற போது ஏன் ஆவணப்படுத்தல? ஏன்னா இவங்க என்ன பண்ண, டெய்லி வேஜஸ்ங்கிற மாதிரியாக இந்த ஊர்ல எல்லாம் போனோம்னா, ஒரு முக்கியமான ஜங்ஷனுக்கு போனோம்னா காலையில 8 மணிக்கு போனீங்கன்னா நிறைய லேபர்ஸ் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆம்பளைங்களுக்கு இருப்பாங்க. அப்ப அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி எனக்கு சித்தால 5 பேர் கொடுங்க, கொத்தனார் 2 பேர் கொடுங்க, கார்பெண்டர் ஒருத்தர் வேணும், எலக்ட்ரீஷியன் 2 பேர் வேணும் அப்படின்னு கேட்டு அவங்களே வந்து வண்டியில கூப்பிட்டு போவாங்க வேலைக்கு. அது மாதிரி இவங்க லேபர், வெளியில உள்ள லேபர் இன்னைக்கு அப்பப்ப தேவைக்கு எடுத்துக்கிற மாதிரி பண்றதுனால அந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கிற அடிப்படையில அவங்க வெளியிடுறது கொடுக்கறது. அப்ப இந்த மாதிரி போர்வையில் இருக்கிறவங்களும் உண்மையிலேயே ஒப்பந்தம் போட்டு ஒப்பந்ததாரர்கள்ட்ட நிர்வாகத்துக்கு நேரடியாக சம்பந்தம் கிடையாது. டெண்டர் மூலமாக ஒப்பந்ததாரர்கிட்ட பணி செய்யக்கூடிய தொழிலாளியும் ஒப்பந்த தொழிலாளியாக, ஏன்னா அவன் அந்த பொப்பை அங்க வேலையில போது இந்த வேலைக்கு வருவான். அப்போ இது ஒரு பெரிய இடியாப்பட்சம். எதையுமே முடிவு செய்ய, உண்மையிலேயே இவர் இங்க வேலை பார்த்தாரா, இவர் யார்கிட்ட வேலை பார்த்தாரு, எந்த சூழ்நிலையில வேலை பார்த்திருக்காங்க, இவரை ஏன் நம்ம என்கேஜ் பண்ணிருக்கிறோம், எதுவுமே பண்ண முடியாது. இப்ப மேன் பவர் என்ன சொல்லுது, பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் குறைவா இருக்காங்க, 40% தான் இருக்காங்க. போஸ்ட் சாங்ஷன் எவ்வளவோ அதுக்கு 40% தான் இருக்காங்க. அப்ப 40% எங்க இருக்காங்கன்னா முக்கியமான இடங்கள்ல அவங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துல போய் அங்க போய் எல்லாரும் ஒரே செக்ஷன்ல 10 வந்து எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. இன்னொரு செக்ஷன்ல ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. அங்க எல்லாமே கான்ட்ராக்ட். அதை வந்து ப்ராப்பரா டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியல, நிர்வாகம் பண்ண முடியல அவங்களால. ஏன்னா அந்த மாதிரி இடங்கள்ல தான் எப்படி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யறதுக்கு தான் இந்த தொழிலாளர் நல சட்டங்கள் அவங்களுக்கு உதவுது. ட்ரேட் யூனியனுக்கும் நிர்வாகம். எனக்கு அந்த இடம் வேணும், அர்பன்ல நிறைய காசு கிடைக்கும், நிறைய சர்வீஸ் கனெக்ஷன் உண்டு, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும், நல்ல காசு சம்பாதிக்கலாம், எனக்கு அந்த இடம் வேணும். அதை கேட்கறதுக்கு தான் தொழிலாளர் சட்டங்களையும் அந்த தொழிற்சங்கங்களும் கிடையாது. அதுதான் துஷ்பிரயோகம் பண்றாங்க, அதிகாரத்தையும் சட்டங்களையும் துஷ்பிரயோகம் பண்றாங்க. அது இவங்க எல்லாம் பண்றாங்கிறதுக்காக நம்ம நேரடியாக அவங்களை குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு ஒட்டுமொத்தமா பொறுப்பு வைக்கக்கூடிய நிர்வாகத்துக்கு தான் அந்த பொறுப்பு அனைத்தும் போய் சேரும். அவங்கதான் இந்த வேலையை செஞ்சிருக்கணும். என்ன இல்லையா, இந்த செக்ஷன்ல இவ்வளவு பேர் ஆள் இல்லையா, இல்ல இந்த சப்டிவிஷன்ல இவ்வளவு பேர் ஆள் இல்லையா, இந்த கேங்கை நாங்க ஐடென்டிஃபை பண்றோம், இந்த கேங் தான் வேலை செய்வாங்க. அவங்க குறைந்தபட்சம் அவங்களையாவது ஐடென்டிஃபை பண்ணி ஆவணப்படுத்து. ஒப்பந்த தொழிலாளிங்கிறது இல்லைன்னு நீங்க சொல்லி நீங்க நிர்வாகம் நடத்தவே முடியாது. இருக்காங்க, ஒப்பந்த தொழிலாளி இருக்காங்க, அவனை நீங்க ஆவணப்படுத்து, அவங்களுக்கு உரிமையை கொடுங்க, அவனுக்கான நியாயமான சம்பளத்தை வழங்குங்க. இது மிக மிக ஆபத்து நிறைஞ்ச பணி. நம்ம பாக்குறோம் இல்லையா, வருஷத்துக்கு 1000 1500 பேர் இறக்கலாம் மின் விபத்துல. அதுல அநேகமாக வந்து இந்த பாதுகாப்பு இல்லாத, என்ன சொல்றது, நிரந்தரம் இல்லாத, பாதுகாப்பும் இல்லை, எந்தவித உத்தரவாதமும் இல்லாத நம்ம வெளிநபர்கள் தான் இறந்துவோம் பணியில, அனாவசியமா இதுவாக இறந்தவங்க. அப்ப அவங்களுக்கு எந்த இழப்பீடும் கிடைக்கிறது தெரியாது, உரிமையோடு கிடைக்கிறது. போராடுறாங்க, ரோடு மறியல் பண்றாங்க, இறந்து போனவனுடைய உடம்ப நான் வாங்க மாட்டேன்னு சொல்லி பெற்றோர்கள் எவ்வளவு துரதிருஷ்டமான ஒரு சூழ்நிலை. தன்னுடைய கணவனோ தன்னுடைய மகனோ தன்னுடைய தந்தையோ இறந்து ஹாஸ்பிட்டல் இருந்தா கூட அதை நாங்க வாங்க முடியாதுங்கிற ஒரு அந்த துர்ப்பாக்கிய நிலையில இருந்து போராட்டம் நடத்திதான் அவங்களுடைய உரிமையை இழப்பீட கேட்க வேண்டியிருக்கு. அப்பவும் 2 லட்சம் 1 லட்சம் 3 லட்சம் இஷ்டத்துக்கு எவ்வளவோ பிச்சு போடுற மாதிரி இந்த நிர்வாகம் போட்டுட்டு அந்த ஒரு நிலைமை எதற்காக வந்தது? அப்ப இது ஏன் செய்ய முடியலையா? இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்க முடியலையா? தீர்வு கண்டுபிடிக்க முடியலன்னா
அதை ஏத்துக்க முடியுமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப இதுல அவன் என்ன பண்றான்னா எல்லாத்துக்கும் டாக்குமெண்ட் எடுத்து வச்சுப்பான். அவன் என்ன வேலை செய்யறான், இப்ப எல்லாம் போட்டோ வந்துருக்கு, எல்லாமே மொபைல் வச்சிருக்காங்க, எல்லாரும் போட்டோ எடுத்து என்ன வேலை செய்ய, நான் இந்த வேலை செய்ய எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணுறேன். ஓட்டுக்கு போகுது, 5 வருஷம் 10 வருஷம் கேஸ் நடக்குது. அவன் கடைசியில வேலை கொடுக்கணும்னு கொஞ்சம் வந்து இருக்கிறாங்க. இல்ல அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க, நாங்க நிரந்தரப்படுத்துவோம்னு ஒரு தேர்தலுக்கான ஒரு வாக்குறுதியாக அதை ஒரு நிலையில கொடுக்குறாங்க. ஒப்பந்த தொழிலாளியே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு யாரை நீ ஒப்பந்த தொழிலாளி ஐடென்டிஃபை பண்ணி யாருக்கு வேலை கொடுக்குறாருன்னு தேர்தல் வாக்குறுதி கொடுக்குற? அவசரம், எல்லாமே அவசரம், முரண்பாடு. ஒரு சாமானிய மனிதன்கிட்ட ஒரு முரண்பாடு இருக்கலாம், ஒரு சிறிய குழுக்கள்கிட்ட ஒரு முரண்பாடு இருக்கலாம், ஒரு தவறான செயல் செய்யக்கூடிய திருடுகள்கிட்ட முரண்பாடு இருக்கலாம். முரண்பாடுகள் இருக்கும், அப்பதான் திருடை. முறைகேடு செய்யக்கூடியவன் முரண்பாடு இருக்கும், அவன் தான் முறைகேடு பண்றது அவன் லாயக்கு. ஆனா ஒரு அரசு துறை பொதுத்துறை நிறுவனத்தின் முரண்பாடு ஒட்டுமொத்தமாக முரண்பாட்டுடைய வருடக்கணக்கில் ஒரு நிர்வாகத்தை நடத்திட்டே வர முடியுமா? வந்தா நல்லா இருக்குமா? அப்ப அதனால என்ன நடக்குதுன்னா, உயிர் பாதுகாப்பு இல்லை. மனித உயிர் சர்வ சாதாரணமாக டெய்லி நம்ம இன்னைக்கு ஒரு கொசு சாயந்தரம் 6 மணிக்கு விளக்கு வச்ச நேரத்துல கொசு எத்தனை கொசு சாகுது, அது மாதிரியான மனிதர்கள் இறக்குறாங்க, பலியாகிறார்கள். அப்பாவி, அவனுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. இப்படி ஒரு நிலைமை இந்த நிர்வாகத்துல நம்ம அனுமதிக்கிறது எந்த வகையில? இது நான் சொல்றது உண்மையிலேயே பணியாளர்கள் பற்றாக்குறை இருக்கக்கூடிய இடத்துல வேறு வழி இல்லை, எனக்கு ஆள் வேணும், அதற்காக நாங்கள் ஒப்பந்த பணியாளர்களை நியமித்து பணி செய்கிறோம் என்பது ஒரு நிலை. இதை விட இன்னொரு சைடு எப்படின்னா, அலுவலகத்தை எடுத்துக்கிடுங்க, தலைமை அலுவலகத்தை எடுத்துருங்க, சி ஆபீஸ் எடுத்துருங்க, எஸ்சி ஆபீஸ் எடுத்துருங்க, ஏஇ ஆபீஸ், ஏடி ஆபீஸ், அதாவது அவங்களுடைய சக்திக்கு தராதரத்துக்கும் பொறுத்து என்ன பண்றான், போஸ்ட் சாங்ஷன் இருக்கும், போஸ்ட் சாங்ஷனுக்குள்ள ஆள் இருப்பான், போஸ்ட் சாங்ஷனுக்குள்ள ஆள் இருப்பான். அவனை மீறி வேற 2-4 பேர் அங்க வேலைக்கு இருப்பான். அவனுடைய அசிஸ்டன்ட் தாங்க வேலை, அவன் சம்பளம் கொடுத்துக்கிறான். எப்படி எங்கேயும் அவன் எப்படி சம்பளம் கொடுப்பான்? ஏங்க, அவனுக்கு சம்பளம் பத்தலைன்னு சொல்லி தானாங்க ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு சம்பளத்தை கூட்டுன்னு ஊதிய உயர்வு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறான். அப்ப அப்படி சம்பளம் பத்தலைன்னு உண்மையாக இருக்குமே, ஏன்னா அவன் எப்படிங்க அவன் சம்பளத்துக்கு இன்னொரு சம்பளம் கொடுத்து வேலைக்கு வைப்பான்? ஏன் வைக்கணும்? அவன் சைடு வேலைக்கு அவனை எங்கேஜ் பண்ணிட்டான். அவர் வேலையை செய்ய மாட்டார். அவர் அக்கௌண்ட் ஸ்விங்ல இந்த மாதிரி இருக்குது. ஹெட் குவார்டர்ஸ்ல எப்படி இருக்காங்க, இ ஆபீஸ் எப்படி இருக்காங்க, இ ஆபீஸ்ல இக்கு என்ன போஸ்ட் சாங்ஷன் அதை விட தனியாக ஒரு கேங்கே வேலை செய்வான். அவனுக்கு யார் சம்பளம் கொடுக்கறது? அவன் கையில கொடுக்க மாட்டான். எந்த அதிகாரியும் அவன் பாக்கெட்ல இருந்து சம்பளம் கொடுக்க மாட்டான். ஆனா அவன் எங்க கொடுக்குறான்? மக்கள்கிட்ட இருந்து லஞ்சம் ஊழல் வழியாக சம்பாதித்த பணத்தை பங்கு போட்டு கொடுத்தார். இது ஒரு இவன் எந்த கேட்டகரியில உள்ள அவன் என்ன பண்றான்னா, இப்ப நீ என்ன பண்ணிருக்கிற, நீ உனக்கு நான் வேலை கொடுத்துருக்கேங்கப்பா, நான் சொன்ன வேலையை செய்ய உனக்கு மாசம் ரூபாய் தந்தேன், நான் சொன்ன வேலையை செய்ய ரைட் ஓகே. அவன் வரலாம், உட்காந்து எழுதிட்டு அவன் சும்மா வந்துட்டு போவானா? கிடையாது. அவன் என்னென்ன வேலை செய்யறாங்கிறத அவன் ஆவலம் போட்டோ எடுக்கிறான், காப்பி பண்றான். நான் இந்த ஆபீஸ்ல இன்னைக்கு வேலை செய்வேன். அப்போ இது சட்டத்தில் இருக்கும் சட்டப்படியான ஒரு சிக்கல், சட்டப்படி ஒரு சிக்கலை உருவாக்கலாம். நிர்வாகத்தை செயல்பட விடாம ஒட்டுமொத்தமாக பண்ண நம்பிக்கை வைக்க. அப்ப இதெல்லாம் எதன் அடிப்படையில் வருது? எல்லாமே ஓட்டுக்கு போறவங்களும் தொழிலாளர் நல சட்டங்கள் பண்றாங்க, தப்பு பண்றவங்களும் தொழிலாளர் நல சட்டங்களை வருவாங்க, ட்ரேட் யூனியனும் தொழிலாளர் நல சட்டங்களை வருவாங்க, நிர்வாகமும் தொழிலாளர் நல சட்டங்களை வேற பண்றாங்க. அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்ப இதை ஏன் இந்த நிர்வாகத்தை செய்ய முடியலையா? ஒண்ணுக்கு எத்தனை ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க, எவ்வளவு உயர் அதிகாரிகள் இருக்காங்க, உயர் அதிகாரிகள் எண்ணிக்கை தான் இப்ப அதிகமாயிட்டே இருக்கு. இவ்வளவு பேர் இருந்தோம். அப்ப தொழிலாளர் நல சட்டங்கிற பேர்ல அனைத்து முறைகேடுகளும் அனைத்து ஊழல்களும் நடக்கும். அப்போ தேவை ஆள் இருக்கிற இடத்திலையும் தனியாரான ஆளை உள்ள என்கேஜ் பண்ணிக்கிட்டு. இப்ப இரண்டாவது கோயம்புத்தூர் ரெஃபர் பண்ண பாத்தீங்களா, கோயம்புத்தூர்ல சிஇ ஆபீஸ்ல சாங்ஷன் போஸ்ட் 25 போஸ்ட், அப்படிதான் 33 பேர் வேலை பார்க்கணும். அந்த சிஇ ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. சிஇ போஸ்ட் சாங்ஷன் 25, 33 பேர் வச்சிருக்காரு. அந்த 8 பேர் எங்க வந்தாங்க, எப்படி வந்தாங்க, எந்த அடிப்படையில் அவர் அதிகமான ஆளை என்கேஜ் பண்ணிருக்காரு? அவருக்கு அங்க என்ன வேலை, சிஇ ஆபீஸ்ல என்ன வேலை, யாரு கேட்கறது? இது எல்லாமே தொழிலாளர் நல சட்டங்களை துஷ்பிரயோகம் செய்யும், நிர்வாகத்தை மிரட்டுவதற்காகவும்
கொள்ள லாபம் சம்பாதிப்பதற்காகவும் முறைகேடாக பொருள் ஈட்டுவதற்காகவும், ஆனால் மக்கள் நலனை பற்றியோ மக்களுக்கான தேவையான சேவைகளை செய்வதை பற்றியோ யாரு கிடையாது. இதுதான் இன்னைக்கு மின்வாரியத்தில் நடக்கக்கூடிய இதனுடைய முதல் இதை நான் பதிவு செய்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை கேட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் அதுபடியா அடுத்த பேசுவோம். நீங்க உங்க கருத்து சொல்லுங்க. மைக்க ஆன் பண்ணிட்டு சொல்லு கோபால். சொல்லுங்க சார், சொல்லுங்க ஜீவாங்க, சொல்லுங்க. அவங்க நிரந்தரப்படுத்துங்க, எங்க நிரந்தரப்படுத்துங்க எங்களுக்கு. ஆமா, அது நிறைய அப்பப்போ கேங்கா கோர்ட்டுக்கு போவாங்க, டாக்குமெண்ட் எல்லாம் அது நடந்துகிட்டே தான் இருக்கும். அது என்ன சொல்றது, அது நிரந்தரமான ஒரு போராட்டம். 10,000 பேர் உள்ள வருவாங்க, அடுத்த 10,000 பேர் ரெடி ஆயிடுவாங்க. அது ஒரு தொடர்கதை. எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது ஏதாவது கமிட்டி எதுவும் அறிக்கை கொடுத்தாங்களா? வருஷம் எவ்வளவு வரைக்கும் அவங்க வெளிப்படையா சொன்னது அரசு மெயின்டைன் பண்ண இல்ல, அரசு மெயின்டைன் பண்றாங்க. அவங்க இந்த மாதிரி எல்லாம் மின்சார வாரியத்துக்கு எவ்வளவு இழப்பீடு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற, ஒரு வருஷத்துக்கு எத்தனை கொடுத்துருக்கோங்கிறதெல்லாம் அவங்களோட டேட்டா இருக்கு. அரசுக்கு டேட்டா இருக்கு. மின்சார வாரியம் நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு விபத்துக்கும் அறிக்கை சமர்ப்பிக்க. சொல்லுங்க. எல்லாமே ஆமா, அந்த அளவுக்கு எல்லாம் டேட்டா எல்லாம் நீங்க கேட்டு பாருங்களா. இப்போ எனக்கு டேட்டா கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, 3000 செக்ஷன் ஆபீஸ்ல தவறு எழுதிடுவான். அவ்வளவுதான். அதான் அவங்க டேட்டா. அவன் தான் மெயின்டைன் பண்ணணும். ஆனா அவன் மெயின்டைன் பண்றது இல்லை. பண்ணாலும் வெளியே சொல்றது பண்றதே இல்லை. அவன் வாங்குறதே கிடையாது. அறிக்கை ஒவ்வொரு ஆக்சிடென்ட்டுக்கும் அறிக்கையை சமர்ப்பிக்கணும், அதை ஆய்வு பண்ணணும். எல்லாமே சட்டங்கள் எல்லாம் இருக்கு. அறிவுரைகளும் வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாத்துலயும் இருக்கு. இவன் மட்டும் பண்றது இல்லை, மின்சார வாரியம் மட்டும் பண்றதில்ல, சிஐஜியும் பண்றான். விபத்து நடந்தாச்சுன்னா சிஐஜியும் அவனும் உள்ள வர்றான், அவனும் ரிப்போர்ட் எடுக்கிறான். ஆனுவல் ரிப்போர்ட் அவன் ப்ரொடியூஸ் பண்றான். எவ்வளவு விபத்து நடந்திருக்கு, என்ன மாதிரி விபத்து அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவனும் அனலைஸ் பண்ற மாதிரி எல்லாம் எல்லாமே ஷோ காட்டுறாங்க. உண்மையான பங்களிப்பு எங்கேயுமே இல்லை. இருந்துட்டா இந்த அளவுக்கு விபத்து அதிகமா இருக்காது. அதுக்கு ஏன் கிடைக்கிறது இல்லைன்னா, அதை சரியாக ஆவணப்படுத்துவதே கிடையாது. முடியாத அளவுக்கு பண்ணிக்கிறாங்க. எப்படின்னா, அவனா ஏறிக்கிட்டாங்கிற மாதிரி கொண்டு போயிடுவாங்க. இப்போ ஒருத்தர் பீசாப் கால் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு ஒப்பந்த தொழிலாளி பீசாப் கால்ல ஏறி நடந்துருச்சுன்னா எல்லாரும் ஒதுங்கிடுவாங்க. நாங்க எதுவுமே பண்ணல, நாங்க எதுவுமே செய்யல, அவனை நான் வேலைக்கு வச்சுக்கல. அவனா கன்சியூமர் பணம் கொடுத்து லஞ்சத்துக்காக அவன் மேலே ஏறி வேலை செஞ்சு அவன் இறந்து போனான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. கொண்டு வந்த உடனே என்ன, அப்போ அவன் ஃபேமிலி எப்படி வருகிறாங்கன்னா, இங்க பாரு, நாங்க வசூல் பண்ணி உனக்கு 1 லட்சம் 2 லட்சம் ரூபா தருவோம், இல்லைன்னா அதுவும் கிடைக்காது. நாங்க ரிப்போர்ட் அனுப்பிட்டோன்னா உனக்கு ஒண்ணுமே கிடைக்காது, கவர்மெண்ட்ல ரூபா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஆசைவாதத்தை காட்டி, இன்னும் சொல்ல போனா உனக்கு வேலை வாங்கி தரலாம் உத்தரவாதத்தை, பொய் உத்தரவாதத்தை எல்லாம் கொடுத்து அவனுக்கு போலீஸ்ல எஃப்ஐஆர் போட விடாமையே பண்ணிடுறான். ஓகே, திரு மிஸ்டர் மனோகரன் ஏதோ பேசணும்னு சொல்றாரு. சார் பேசுங்க சார், நீங்க மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்க சார். அவருக்கு ஏதோ இஷ்யூ போல, அப்புறம் பார்க்கலாம். ஸோ அது மாதிரி, அதனால
கம்ப்ளைண்டே கொடுத்தாலும் அதை வாபஸ் வாங்கிக்கிறாங்க. போலீஸ்லயே போய் எஃப்ஐஆர் போடுற மாதிரி நிலைமை வந்தா கூட இல்ல நாங்க செட்டில் பண்ணிட்டோங்கிற மாதிரி எழுதி வாங்கிக்கிறாங்க. ஸோ அவனை ஒரு பயமுறுது. மிக மிக மோசமான ஒரு கொத்தடிமையை விட கேவலமான ஒரு நிலைமையில தான் அந்த லேபரை என்கேஜ் பண்ணிக்கிறாங்க. ஆமா, என்னன்னு ஃபாலோ பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதை அப்படியே முடிச்சிருவாங்க. அதை அப்படியே முடிச்சிருவாங்க. அவ்வளவுதான். எந்த அறிக்கையுமே கேட்டா கொடுக்க மாட்டாங்க. நீ ஆட்டியை போட்டு பாருங்க, கிடைக்காது. சார் செல்வராஜ் சார், ஆமா ஆமா, எஸ், அதான் உண்மை. பட் சில விஷயங்கள் தவிர்க்க முடியாம அது விபத்துங்கிறது விபத்துக்கு ஏன் விபத்துனா விபத்து தான். ஸோ விபத்து நடக்கிறதுதான். அது நம்ம சில நேரங்கள் அது நம்ம 100% இல்லைங்கிறதெல்லாம் சாத்தியப்படாது. ஆனா அதிகரிச்சுட்டே இருக்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும்? அதை அனுமதிக்க முடியாதுல்ல. நம்ம இப்ப விபத்துக்கான காரணங்களை எடுத்து பாத்தீங்கன்னா அபத்தமா இருக்கு. இதெல்லாம் அனுமதிக்க முடியாது. இதெல்லாம் நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தா தவிர்த்திருக்கலாம். பாதுகாப்பு கருவி கொடுத்தாங்க, மொபைல் அப்ளிகேஷன் எதுவுமே முழு அளவுல பயன்பாட்டுக்கு வரல. எதுவுமே வரல. வெறுமே விளம்பரத்துக்காக செஞ்சாங்க எல்லாரும். மொபைல் அப்ளிகேஷன் கொடுத்தாச்சுன்னா விபத்து நின்று போயிருமா? ஹலோ, மொபைல் அப்ளிகேஷன் கொடுத்தாச்சுன்னா விபத்து ஸ்டாப் ஆயிருமா? விபத்துக்கும் மொபைல் அப்ளிகேஷனுக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்னா மொபைல் அப்ளிகேஷன் கொடுக்கணும்னா அந்த ஸ்டாஃப் அவன் நெட் கனெக்ஷன் வச்சிருக்கணும். அவனுக்கு கேமரா போனை வச்சு போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். இதெல்லாம் எங்கே இருக்குது? அவன் போறதே தனியா தான் போவான், தனியா தான் அனுப்பி விடுவாங்க. ஏன்னா யாருமே அந்த ரெகுலர் ஸ்டாஃப் கிடையாது. எல்லாம் டெம்பரரி அந்த கேங் மேல தான் அனுப்பி விடுறாங்க. ஒரு ஃபால்ட் ஏதாவது வந்துச்சுன்னா ஒரு ஆள் தான் போவாங்க. அவனுக்கு அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த ஃபால்ட்டுக்கு போனோங்கிறதுலே தான் அவன் குறியா இருப்பானே தவிர அவன் வேற இந்த சேஃப்டி ஆஸ்பெக்டை பத்தி பார்க்க மாட்டான். சேஃப்டி ஆஸ்பெக்ட் என்னென்ன பண்ணணும்னு அவனுக்கு யாரும் சொல்லி கொடுக்கறதும் இல்லை. அது தவிர சேஃப்டி அப்ளைன்சஸ் எதுவும் கொடுக்கல. இப்ப சமீபத்துல புதிய வாரிய தலைவர் ஒரு சுற்றறிக்கை போட்டு இந்த சேஃப்டி அப்ளைன்சஸ் எல்லாம் நிறைய போன வாரமே வாங்கி கொடுத்துட்டாரு. என்ன ரியாக்ஷன் இல்ல? அதாவது இதுவரைதான் எம்டி சிஇ தான் சர்க்குலர் போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப புதுசா வந்த வாரிய தலைவரும் ஒரு சுற்றறிக்கை போடுறாரு. எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும், பாதுகாப்பா செயல்படணும். முடிஞ்சு போச்சு இல்ல? அவங்க ஆமா, அறிவுரை என்ன நாட்டுல இன்னைக்கு அறிவுரைக்கா பஞ்சம்? முதல்ல என்ன பண்ணணும், அவரு உண்மையிலேயே அதுல அந்த ஆக்சிடென்ட்ல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருப்பான்னா நீ என்ன பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு போர்டுல அபிஷியல்ஸ் என்ன சொல்றான், என்ன நிறைய மெட்டீரியல்ஸ் வாங்கி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவரு ஸ்டடி பண்ணணும்ல. ஸ்டடி பண்ணாரா? வந்தோடனே அந்த பிடிச்சிக்கு ஒரு பிட் நோட்டீஸ் அப்படின்னு பிட் நோட்டீஸ் போட்டு விட்டுருக்குறாரு. யாரும் எந்த ரிப்போர்ட்டும் அனுப்புறது கிடையாது. ஆக்சிடென்ட் ரிப்போர்ட் சிஐஜிலையும் அதை கண்டுக்கிடல. ஏன்னா அது வராத வரையிலும் தானே அவங்களுக்கு வேலை கம்மி. அது வர ஆரம்பிச்சுன்னா அவங்க நிறைய வேலை செய்யணும் சிஐஜில. அதனால அவங்களும் அதை ஈஸி கோயிங்கா எடுத்துட்டு போயிருக்காங்க. இதுக்கு இந்த எம்ப்ளாயிஸ் இவர் சொன்ன மாதிரி, பிள்ளை சொன்னது மாதிரி இந்த அபிஷியல்ஸ் அவங்களை ஏமாத்திட்டு தெரியுறாங்க. ஆக்சிடென்ட்ல இன்வால்வ் ஆகுற ஆட்களை உனக்கு நான் அந்த பணம் வசூல் பண்ணி தர்றேன், உனக்கு காம்பன்சேஷன் அதே மாதிரி வாரிசுக்கு வேலை வாங்கி தர்றேன்னு ஏமாத்திட்டு தெரியுறாங்க. அவங்களும் அதுல ஏமாந்து போய் இருக்கிறாங்க. ஏன்னா கேங் மேனா இதை வர்றவங்க எல்லாம் வசதி வாய்ப்பு கொஞ்சம் விவரமான ஆளுகள்லாம் இருக்க முடியாதுன்னு தெரியுது. அப்படியே இருந்தாலும்
அவங்க ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாங்க, கேங்மேன் அசோசியேஷன் ஒண்ணு. அதுலயும் இந்த ஆக்சிடென்ட்டுக்காக அவங்கள அங்க எதுவும் செய்யற மாதிரி தெரியல. அவங்க டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷனுக்காக முயற்சி பண்ற வேலையை செய்து அப்படித்தான் தெரியுது அவங்களுடைய சுற்றறிக்கைகளை பார்க்கும் போது. போர்டை பொறுத்த அளவுல எல்லாத்தையும் போலதான். எதைத்தான் அவங்க மதிக்கிறாங்க, எந்த சட்டத்தை மதிக்கிறாங்க, எந்த சட்டத்தையும் யாரும் மதிக்கிறது இல்லை. சட்டம் அவங்களுக்கு தேவையில்லை, அவங்கதான் சட்டம். தொழிலாளர் நல சட்டங்கள் சார், அதை பத்தி அவங்க கருத்து சொல்லுங்க சார். தொழிலாளர் நல சட்டங்கள் இருந்தது, நடைமுறையிலும் இருந்தது ஒரு காலத்துல. இப்ப சட்டங்கள் இருக்குது, நடைமுறையில இல்ல, அவ்வளவுதான். நடைமுறையில இல்லைன்னா யாரும் எந்த சட்டத்தையும் பத்தி கவலைப்படுறது இல்லை. யாரும் ஏதாவது நம்ம சட்டத்துல டீவியேஷன் ஏதாவது இருந்ததுன்னா, இந்த போர்டுல ரெப்ரசென்ட் பண்ணி எதுவும் ஆகலைன்னா நீதிமன்றத்துக்கு போறதுக்கும் யாரும் தயாரா இல்லை. நீதிமன்றத்துக்கு போனாங்கன்னா அவங்கள கன்வின்ஸ் பண்ணி ஏமாத்தி மழை அரைச்சி எல்லா வேலையும் செய்து இவங்க வேலையை முடிச்சிடறாங்க. அதுல மயங்கிடுறாங்க மக்கள். அதாவது பொதுவாகவே ஈபியில இருக்கிற எல்லா ஆடு மாடுகளுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. அவங்கள நேர கூப்பிட்டு வச்சு பேசி, உங்களுக்கு செய்யாததா உங்களுக்காக எல்லாம் செய்யறான், இந்த பாருங்க என் போன் நம்பர் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் எந்த நேரத்துல வேணாலும் நீங்க கூப்பிடுங்க, நாங்க ஓடி வந்து செய்திருவோம் இப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு உச்சி கொடுத்து போயிடும். ஆஹா, எவ்வளவு பெரிய அதிகாரி நம்மகிட்ட எவ்வளவு பவ்யமா தயவா பேசுறாரு அப்படின்னு உச்சி கொடுத்து போயிருது. இவன் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இந்த ஆடு மாடுகள் அவங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அதுதான் நடந்துட்டு இருக்கு. சட்டங்கள் அது மனோகரன் பேசினான்னா இன்னும் நல்லா இருக்கும். அவரு தான் சேஃப்டி ஆபீசரு எலக்ட்ரிசிட்டி போர்டுல. அவரு நார்த் சென்னையில இருக்கும்போதுதான் அந்த பவர் டிரான்ஸ்ஃபார்மருக்கு என்னது மல்டிபிளேயர் ஃபயர் சிஸ்டம், இது சிஸ்டமே ஒர்க் பண்ணாம இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா 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 ஆமா. அந்த மாதிரி எல்லாம் தான். யாரையும் எதை பத்தியும் கண்டுகிட்டதில்லை. யாராவது இதுக்கு இறங்கணும், களத்துல இறங்கணும். களத்துல இறங்கினாதான் முடிவு வரும். அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு, யாரும் கோர்ட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்கன்னு, நம்ம வச்சதுதான் சட்டம் அப்படிங்கிற ஒரு அசட்டு தைரியத்திலேயே இருந்துட்டு இருக்கிறாங்க. அதையும் மீறி போனா எதை விட்டு எறியணுமோ அதை விட்டு அடிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாம் தான் நிறைய சேர்த்துட்டாங்க. ஒன்னும் அவங்க காசுக்கு செலவு பண்ண போறது இல்ல. ஊரை கொள்ள அடிச்ச காசை தானே செலவு பண்ண போறாங்க. அதுல கொஞ்சம் போனா என்ன வீட்டு போகுது, அந்த மாதிரி போக்குல தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. தொழிலாளர் நல சட்டங்களை வந்து சொல்லுங்க சார். 2022 விருதுநகர்ல ஒரு 2022 ஜூலைல விருதுநகர் எலக்ட்ரிக் ஆக்சிடென்ட் சார். 3 பேர் நைட் 3 பேர் வாட்ஸ்அப்ல வந்து ஒரு ஆள் ஸ்பாட் அவுட், 2 பேர் ரொம்ப சீரியஸா பயங்கர எடுத்தாங்க. அந்த இன்சிடென்ட்டுக்காக ஒரு ஆளை கூட நடவடிக்கை எடுக்க எல்லாரும் ப்ரொமோஷன் வாங்கி எல்லாரும் சேஃப்டி வாங்காங்க. என்கொயரி போட்டு ஃபைண்டிங்ஸ் நாட் ப்ரூவ்டு, இன்னொரு என்கொயரி போய் ஃபைண்டிங் ப்ரூவ்டு, எப்பயாரு ஏடிஇ டிஇஏ மேல இருக்கு, இருந்தாலும் எதுவுமே இல்லை, எல்லாம் எல்லாரும் சேஃப்டியா ப்ரொமோஷன் வாங்கி எல்லாரும் அவரோட 3 வருஷத்துக்கு. அதுதான் இன்னைக்கு நாட்டு நடப்பு. மறியல் பண்ணாங்க, மத்திய பண்ணாங்க. அவர் ஒரு 5 லட்சம் கலெக்டர் கவர்மெண்ட் இருந்து கொடுத்தாங்க, இங்க இருந்து கொஞ்சம் கொடுத்தாங்க, ஸ்டாஃப் கொஞ்சம் வசதி பண்ணி கொடுத்தாங்க, எல்லாம் முடிஞ்சு வச்சு 2 நாள். முன்னாடி எல்லாம் எப்படின்னா சப்ஸ்டேஷன்ல அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்கும். எப்ப நடக்கும்னா எம்ஆர்டி ஸ்பெஷல் மெயின்டெனன்ஸ் அந்த சப்ஸ்டேஷன்ல மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்கு போயிருக்கும் போது அந்த ஆக்சிடென்ட் நடக்கும். ஆனா இப்ப சப்ஸ்டேஷன்ல எல்லாம் ஆக்சிடென்ட் அதிகமா நடக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். எந்த ரிப்போர்ட்டும் வர்றது இல்லை. ஏன்னா எம்ஆர்டி ஸ்பெஷல் மெயின்டெனன்ஸ் அந்த பக்கம் போறதே இல்லை. இப்ப அவ்வளவா இல்ல. அவங்க போனா தானே ஆக்சிடென்ட் நடக்கும், போகாம இருந்தா ஆக்சிடென்ட் நடக்காது இல்ல. அதுதான் இன்னைக்கு யதார்த்தமா இருந்துட்டு இருக்கு.
எப்படி எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு, ஒரு ஆக்சிடென்டே நிப்பாட்டுற அளவுக்கு எம்ஆர்டி ஸ்பெஷல் மெயின்டெனன்ஸ் ஃபங்க்ஷன் ஆகுது. இப்ப வோல்டேஜ் தொழிலாளர் நல சட்டங்களை வந்து சொல்லுங்க சார். சொல்லுங்க பாலகிருஷ்ணன் சார் பேசுங்க சார். ஆமா, சோ பாலகிருஷ்ணன் சார் பேசுங்க சார். ஆல்ரெடி மைக் ஆஃப் பண்ணிட்டாரு. வந்துட்டாரு. ஓகே, சொல்லுங்க. எம்ஆர்டிகள் வந்து அவங்க சர்வீஸ் தான் போனாலும் எஸ்எஸ்லாம் போக மாட்டாங்களா? எஸ்எஸ் அது பொட்டன்ஷியல் தனியா இருக்காரு சார். சர்க்கிளுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்காரு சார். எல்லாம் போட்டு எல்லாருக்கும் ஒரே தான் போவாங்க. எஸ்எஸ்க்கு யாரும் போக முடியாது. சார், ஒரு சர்க்கிள்ல 5 அல்லது 10 எஸ்எஸ் இருக்கும் அந்த காலத்துல. அதே ஸ்டாப் ஐட்டம் இன்னைக்கு 50, 100 எஸ்எஸ் இருக்குது ஒவ்வொரு சர்க்கிள்லயும். அதுக்கு வண்டி கிடையாது, ஓட்ட வண்டியா எங்க போனாலும் போய் இறங்கினா கட்டி விட்டா 2000 ரூபாய், வண்டிக்கு 2000 ரூபாய் அடகு வாங்கிறாங்க. நீங்க என்ன இது வேறையா? ஆமா சார். கான்ட்ராக்ட் வண்டி இருக்காது பேர். ஆனா இன்னைக்கு 4 லொகேஷன் போனா 4 லொகேஷன் 8000 வாங்கி அவன் டிரைவர் மீதி ஏறி பங்கு ஓட்டுவாங்க. எல்லாத்துக்கும் நடக்குதா? எல்லா ஊர்லயும் எனக்கு சார், எல்லா ஊர்லயும் எனக்கு அசசர் ஐயாவே எடுத்தாங்க. அசசர் ஐயா ரீடிங் போகாம அவங்க சஸ்தா போயிட்டு ரீடிங் எடுத்துட்டு அவங்க சம்பளம் கொடுத்துருக்காங்க. அது பெரும்பாலும் அப்படித்தானே நடந்துட்டு இருக்குது. அதான் சார். ஆமா, சைட்டுக்கு போறதே இல்லையே அசசர் ஐயா. போறேன் ஹேண்ட்செட் போய் இப்ப அப்லோட் டவுன்லோட் பண்ணிட்டு அவர் பண்ணி கொடுத்துருக்காரு சொல்லிட்டு. ஆமா, அத கேக்குறதுக்கு ஏஇ ஏடி டிஇ யாருமே இல்லைன்னா அவங்களுக்கு பங்கு போயிருது. பங்கு அவங்க நடத்திடுவாரு கட்சி விட்டுருக்காங்க. மாத்துறாங்க சார், அசோசர் தான் மாத்துறாங்க மீட்டரு. ரீடிங் ஒழுங்கா போடலன்னா, ரீடிங் தப்பு வந்துச்சுன்னா அந்த மீட்டர் டிஃபெக்ட்னு சொல்லிட்டு இன்னொரு மீட்டர் எடுத்துட்டு போய் ஆவியில இருந்து அவனே ரீப்ளேஸ் பண்ணி அந்த மீட்டர் டிஃபெக்ட்னு க்ளோஸ் பண்ணி, அதுல நிறைய வரும்ல, அதெல்லாம் எல்லாருக்கும் பங்கு போகும். எல்லாம் பங்காளிகள் தான். ஆக்சிடென்ட்ல மட்டும் பங்கு போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்க கையில இருந்துதான் காசு கொடுக்கணும். அது பரவாயில்ல, யாருக்கே கொள்ளையடிச்சது தானே கொடுத்துட்டு போறது அப்படின்னு கொடுத்துட்டு போறாங்க. என்ன வேலை இது போன்ற தொழிலாளர் நல சட்டங்களை வந்து செயலை வச்சிருக்க வேண்டிய பொறுப்பும் கடமை யாருக்கு இருக்குன்னா, முதல்ல மேனேஜ்மெண்ட்டுக்கு, அடுத்தது ட்ரேட் யூனியனுக்கு, அடுத்தது தொழிலாளர்களுக்கு, 4வது வந்து பொதுமக்களுக்கு எங்களுக்கு இதுல ரோலே இல்லை, எனக்கு எதை பத்தி கவலைப்படலைன்னா நம்ம ஒன்றும் இருக்க முடியாது. எல்லாத்துக்குமே பொதுமக்கள் தான் அல்டிமேட்டா அசப்படுறாங்க. அவங்க வந்து அது கவனம் எல்லா பொதுமக்களும் ஈடுபடுத்துவாங்கிறத இல்லை, அப்படி அவசியம் இல்லை. ஒரு பகுதியினராவது இந்த விஷயங்கள கவனம் செலுத்தணும். அப்படி செலுத்தாததுனால மொத்தமா எல்லாருமே அவங்க பொதுமக்கள் தொழிலாளர்கள் அதை பத்தி கவலைப்பட்டது கிடையாது. தொழிற்சங்கங்கள் வியாபார நோக்கத்துல வந்து அவங்க என்ன ஆதாயம் கிடைக்குதுன்னு அவங்க பார்த்துக்கிறாங்க. நிர்வாகம் எதை பத்தி யாரு கேட்க போறது இல்லை, நாம என்ன நினைக்கிறோமோ நாம என்ன செய்யறோமோ அதுதான். ஸோ ஒப்பந்த தொழிலாளர், தற்காலிக ஊழியர்கள் அப்படிங்கறது வந்து எல்லா நிர்வாகத்திலுமே இருக்கு, எல்லா துறைகள்லயுமே இருக்கு. நம்ம இப்ப சொன்னோம்னா எல்லாருமே ஒரு பேர் சீரியஸாவே எடுத்துக்கிறது இல்லை. நாங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கு அப்படின்னு அவங்க எல்லாரும் சொல்றாங்க. ஆனா நாம ஏன் அதை ரொம்ப சீரியஸா இந்த நிர்வாகத்துல மின்சாரத்துறையை மட்டும் எடுத்துக்கிறோம்னா, மின்சாரத்துறையில மட்டும்தான் அந்த பணியை வந்து அவ்வளவு அபாயகரமானது. உயிரிழப்பு ஏற்படுத்துறது. அந்த உயிர் போகாட்டா கூட விபத்துல மாட்டிக்கிட்டாங்கன்னா அவன் அனுபவிக்கிற சித்திரவதை, எலக்ட்ரிசிட்டி பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது வந்து ரொம்ப கொடூரமானது. அவனால சர்வை பண்றது, அதை இறந்து போறதே நல்லதுங்கிற நினைக்கக்கூடிய அளவுக்கு தானே ஒரு பாதிப்புகளை உருவாக்கும்.
அதுக்கு அது மருத்துவ ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணானா நிறைய செலவு பிடிக்கும், ரொம்ப கஷ்டப்படணும், ரொம்ப ஆபத்து நிறைஞ்சது, ரொம்ப மோசமான ஒரு விபத்து. அதனாலதான் மின்சாரத்துறைக்கு மட்டுமே ஒரு மின்சார சட்டங்கள் நிறைய இருக்கு, அதுக்கான சலுகைகள் நிறைய இருக்கு, எல்லாமே கொடுத்துருக்கிறோம். அப்படி இருக்கிற போது இந்த எதுவுமே இல்லாத ஒரு பிரிவினர், ஒரு ஒப்பந்த தொழிலாளிங்கிற பிரிவினரை அத அரசியலுக்காகவும் தங்களுடைய சொந்த நலனுக்காகவும் இல்லீகல் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காகவும் ஒரு கொத்தடிமையாக அந்த பதவியை பே பண்ணிட்டு இருக்கிறத நிர்வாகம் வேடிக்கை பார்க்கறது அது ஏற்படுது, அதை அனுமதிக்கவே முடியாது. ஸோ நிர்வாகத்துக்கு தான் முழு பொறுப்பும் கடமையும் நிர்வாகத்துக்கு இருக்கு. நிர்வாகத்தை தட்டி கேட்கக்கூடிய தொழிற்சங்கங்களுக்கு அடுத்த அனைத்து உரிமைகளும் அவங்களுக்கு இருக்கு. ஆனா இந்த ரெண்டு பேருமே செயல்படுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய எண்ணிக்கை ஒரு வருஷத்துக்கு 10 to 12 லட்சம் மின் இணைப்புகள் அதிகமாயிருக்கு. மின்சாரத்தினுடைய கட்டமைப்பினுடைய வீரியம் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே 4.5 லட்சம் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் மட்டுமே களத்துல இருக்கு. அப்ப அதுக்கு தேவையான மின் பாதைகள், மின் கம்பங்கள், கம்பிகள், கேபிள், இதனுடைய கட்டுமானங்கள், சப்ஸ்டேஷன்ஸ், நிறைய, இது எல்லாமே பெருகிக்கிட்டே இருக்கு. அப்ப அதுக்கு எண்ணிக்கைக்கு போதுமான அளவுக்கான தொழிலாளர்கள் வெறும் 45,000 கோடி ரூபாய் வருமானம் வந்துட்டு இருந்த மின்சார வாரியத்துக்கு இன்னைக்கு 1 லட்சம் கோடி. 45,000 எப்போ? 4 வருஷத்துக்கு முன்னாடி, 4 வருடங்களுக்கு முன்னாடி 45,000 வருமானம் வந்த மின்சார வாரியத்துக்கு கோடி வருமானம். அன்னைக்கு 4,000 கோடி ரூபாயா இருந்தது இன்னைக்கு 6,000 கோடி. தொழிலாளர் சம்பளம் 6,000 கோடி அளவுக்கு தான் பெருகி இருக்கு. பென்ஷனை விட்டுருவோம், பென்ஷன்ங்கிறது அது தனி, ஓகே, அது ராயல்டி, அது 4,000 கோடி தனியா வச்சுக்கோங்க. எம்ப்ளாயுடைய சம்பளம் எடுத்துக்கிட்டோம்னா 4,500 கோடியிலிருந்து இன்னைக்கு 6,000 கோடி, அவ்வளவுதான் தெரியும். ஆனா எவ்வளவு தூரத்துக்கு அந்த கடமை இருக்கு. தேவைப்படுகிற போதுமான எண்ணிக்கையிலான பணியாளர்களை நம்ம நியமிச்சு இல்ல. நம்ம சொல்லக்கூடிய இந்த 6,000 கோடி ரூபாயும் கூட அதிகாரிகளுடைய எண்ணிக்கையை, பொறுப்பற்ற அதிகாரிகளை எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போறாங்க, தவிர களத்துல வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய எண்ணிக்கைய உறுதிப்படுத்தல. விபத்துல இறந்து போறவருடைய வாழ்வாதாரம் கெட்டு போகுது, அவருக்கு பணம் கிடைக்கும், அவங்களுக்கு தெரிய சம்பளத்துக்கான உத்தரவாதம் இல்லை, உயிருக்கு உத்தரவாதம், முக்கியமா உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அவங்க சார்ந்திருக்கக்கூடிய குடும்பங்கள் இவங்க இதை நம்பிதான் இவங்களை என்கேஜ் பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு தவறு, உண்மையிலேயே நாங்க ஒப்பந்த தொழிலாளி நாங்க என்கேஜ் பண்ணிக்கலன்னு சொன்னா எப்படி உள்ளிருப்பு வர நடத்த முடியும்? என்ன நடக்குது? ஒப்பந்த தொழிலாளி கிடையாது, எங்க மின்சார வாரியத்துல ஒப்பந்த தொழிலாளி கிடையாதுன்னு ஒரு மின்சார வாரியத்தினுடைய சீஃப் இன்ஜினியர் பர்சனல் எனக்கு லெட்டர் எழுதினாரு, எனக்கு அஷூரன்ஸ் கொடுக்கும். அவருதான் பைத்தியகாரத்தனமா கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஸ்ரீவில்லிபுத்தூர் எனக்கு இல்ல, எந்த தொழிலாளியும் ஏற்படும். எப்படி இந்த பொய் சொல்றான் ஒரு அதிகாரி ஒரு பொய் சொல்லக்கூடியதை ஆவணப்படுத்தி கடிதத்துல எழுதி கொடுக்குறான் எனக்கு இல்லைன்னு. அவனுக்கு யார் அந்த தைரியத்தை கொடுக்குறது? அப்ப இதெல்லாம் எங்க இப்ப தொழிலாளர் நல திட்டங்கள் எதுக்கு இருக்கு? அப்ப இவன் இருக்கிறானா இல்லையா? ஒப்பந்த தொழிலாளி வேலை செய்யறானா? ஆமா செய்யறான். ஆனா டாக்குமெண்ட் இது ஒண்ணு போதுமே. எத்தனை தொழிற்சங்கங்கள் இருக்கு? நூற்றுக்கணக்கான தொழிற்சங்கங்கள் மின்சார கட்சி, புது கட்சி, நாளைக்கு ஆரம்பிக்க போற புது கட்சிக்கும் தொழிற்சங்கம் ஆரம்பிக்கணும். ஆமா, அந்த இருக்க ஒரு அரசியல் கட்சிக்கு 7 பிரிவு ஆரம்பிக்கிறான். 2 பேர் ஒரு தொழிற்சங்கத்துல 2 பேர் இருந்தாலும் 3 பேர் இருக்கிறான். 3 பேர் இருக்கிறான் தொழிற்சங்கம். இருக்கிறது மொத்தமே 2 பேர், 3 பேர் இருக்கிறான். அப்ப இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? இவங்க என்ன செய்யறாங்க? இந்த நிர்வாகம் என்ன பண்றது? இந்த தொழிற்சங்கங்கள் என்ன பண்றது? ஆனா உள்ளிருப்பு போராட்டம் பாருங்க, போட்டோல பாருங்க. இன்னைக்கு அவங்க அடுத்த லெவல்ல அவங்களும் கிளாமரா பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களும் முன்னாடி இதை விட பாதிப்பு இருந்தவங்க எல்லாம் கூட அந்த அளவு பண்ணல. இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க ரொம்ப கிளாமரா பண்றாங்க. இப்ப டிரான்ஸ்ஃபார்மர் திட்டத்துக்கு மேலே ஏறி போறாங்க. அப்புறம் புனல் மின் நிலையத்துக்குள்ள போய் ஸ்ட்ரைக் பண்றேன். அப்புறம் மேட்டூர் அனல் நிலையத்துல உள்ள போய் நாங்க எக்யூப்மெண்ட்டுக்கு மேல ஏறி ஸ்ட்ரைக் பண்றேன். உனக்கு ஒப்பந்த தொழிலாளியே கிடையாதுன்னு சொன்னா அவன் எப்படி யாரோ பண்ண உள்ள, அவன் எப்படி உள்ள? அப்ப இது யாரை ஏமாத்துறது? ஒரு நிர்வாகம்ங்கிறது, அரசுத்துறை நிர்வாகங்கிறது நேர்மையாக நடந்துடும்.
தனி மனிதன் தவறு செய்யலாம். ஆனால் ஒரு அரசு துறை நிர்வாகம், சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செயல்படக்கூடிய ஒரு நிர்வாகம் எப்படி தவறு செய்யலாம்? எப்படி முரண்பட்ட நிர்வாகத்தை நடத்தலாம்? இது யாரு கேள்வி கேட்கறது? இது எப்படி அனுமதிக்கிறது? எனக்கு டெய்லி 10-20 கால் வருது. மீட்டர் ரீடிங் சரியா இருக்குல்ல, ஆள் இல்ல, 40% உள்ள ஆளுங்கள்ல அதுல 10% ஆல்வேஸ் லீவ்லயே இருக்கணும். மொத்த 100%த்துல 40% தான் ஆள் இருக்கு. அதுல 10% லீவ்லயே இருக்கணும். அது இன்னொரு 10% தொழிற்சங்கம், எல்லாருமே தொழிற்சங்க பிரதிநிதியா இருக்காங்க. எல்லாருமே தோல்ல துண்டை போடுறாங்க இல்லையோ, கீழே வேட்டி கட்டுறாங்க இல்லையோ, தோல்ல துண்டை போடுறாங்க, எல்லாரும் தொழிற்சங்க பிரதிநிதி. எவன் வேலை செய்யறது? அப்ப 20% 25% தான் இருக்கான். அப்ப நிரந்தர பணியாளர்கள் அவன் அவனுக்கு கிடைச்ச ஆளை எவன் கிடைச்சானோ அவனை ரீடிங் எடுத்து பண்றான். அவனுக்கு தெரிஞ்ச ரீடிங் எடுக்கிறான். இவன் பிளாக்மெயில் பண்றது அவன் பார்த்துக்கிட்டு அவன் கன்சியூமர் பிளாக்மெயில் பண்ணுவான். ஒட்டுமொத்தமாக இப்போ 30,000 ரூபாய் கேட்டு 40,000 ரூபாய் கேட்டு 1.5 வருடத்துக்கு ரீடிங்கே எடுக்கிறது. டேபிள் ரீடிங் எதையோ ஒரு புத்தகமே போடுறான். இன்னைக்கு இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு போன் கால், 8:30 மணிக்கு எனக்கு ஒரு போன் சார், டேரிஃப் ஒண்டியில ஆக்சுவல் மீட்டர் ரீடிங்கும் விட கூடுதலாக ரீடிங் போட்டு 2 ரூபாய் வாங்கிட்டே இருக்காங்க சார். ரீடிங் கம்மியா இருக்கு, மீட்டர் ரீடிங் கம்மியா இருக்கு. ஈவன் எங்கேயோ உட்காந்துட்டு ரீடிங் போட்டு 4,000 போட்டு 10,000 பணம் கட்டு பணம் 30,000 சேர்த்து பணம் கட்டுறது. ரீடிங் ஒன்றும் டேபிள் ரீடிங் தான் எல்லாரும் போடுறாங்க. பப்ளிக் வெளிப்படையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒட்டுமொத்தமாக அதுல எஸ்பெஷலி சென்னை ரொம்ப மோசமா இருக்கு. மற்ற ஏரியால எல்லாம் இருக்கு, இங்க ரொம்ப மோசமா இருக்கு. கேட்டா ஆள் பற்றாக்குறையே. ஆனா ஆள் பற்றாக்குறைக்காக வெளியாட்களை என்கேஜ் பண்ணிக்கிறதுக்கான என்ன ஆனரியம் வேற சாங்ஷன் பண்ணிருக்காங்க. ஒரு சர்வீஸுக்கு இவ்வளவு ரூபாய் பணம் கொடுத்து நீ கார்டு பில் எடுத்து அசஸ்மெண்ட் எடுன்னு சொல்றாங்க. ஒரு வேலையை செய்யறதுக்கு ஆளை கொடுத்துறாங்க. எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா எதுவுமே இல்லை. எல்லா சட்டங்களும் இருக்கு, எந்த சட்டமும் ஒழுங்காக நடைமுறையில் இல்லை. எல்லாமே அதிகாரிகள் அதிகார துஷ்பிரயோகம் நடக்குது. தொழிலாளர்கள் அவருக்குள்ள எக்கனமியை துஷ்பிரயோகம் பண்றாங்க. தொழிற்சங்கங்கள் வியாபாரம் பண்றாங்க. இல்ல, அது வியாபாரம் எப்படிப்பட்ட வியாபாரம்? முறையற்ற இல்லீகல் வியாபாரம் பண்றாங்க. பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. எப்படி சரி ஒரு 300 சொல்லுங்க, 300 பேர் போடுங்க, 300 நிர்வாக சீர்கேடு இல்ல சார், நிர்வாகமே இல்ல. நிர்வாகம் இருந்தா இல்ல சீர்கேடு இருக்கும். நிர்வாகமே இல்ல. இன்னைக்கு அவன் கையெழுத்தவன் இல்ல, தண்டல்காரங்கிற முறையில அவன் என்ன சொல்றானோ அதுதான் நிர்வாகம். அவனுக்கு அவனே நிர்வாகி, அவனுக்கு அவனே இதமான, அவனுக்கு அவனே சபார்டினேட், எல்லாமே அப்படித்தான் போயிட்டு இருக்கு. கேட்டா சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், எனக்கு தெரிஞ்ச ரூல். அவளுக்கு தெரிஞ்ச ரூல் என்னது? அவ என்ன நினைக்கிறாளோ அதை செய்யறது அவளுக்கு தெரிஞ்சது, அவ்வளவு முடிஞ்சு போச்சு. எடுத்துட்டு போகணும், ஆனா போறதுக்கு அவங்களுக்கு அமைப்புகள் இல்லை. அவங்கள ஏமாத்தி வசூல் பண்றதுக்கு மட்டும்தான் அமைப்புகள் இருக்கு. என்னாச்சு அப்புறம் நடந்து பெண்டிங் இருக்குதா? சார், எஃப்ஐஆர் மட்டும் போடுறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. அப்படியே வருஷ கணக்கிலே வச்சுட்டு அப்படியே அதை சாகடிக்கிறது. இதெல்லாம் உடனுக்குடன் ஆக்ஷனுக்கு வந்தால் மட்டும்தான் அதுக்கு ஒரு ஹியூமன் ரைட்ஸ் இருக்கக்கூடியவங்களே இல்லாதவங்க
அந்த அதனாலதான் அந்த எடுத்துட்டு வர மாட்டாங்க. அப்புறம் நிர்வாகம் இல்லைன்னு முடிவு பண்ணியாச்சு. நம்ம அடுத்து என்னதான் சொல்லியிருக்கேன் சொல்லுங்க சார். பேசத்தான் செய்யணும். அவ்வளவு சார் நம்ம சொல்லுங்க. நீங்க கேட்டீங்க இல்லையா, எந்த இத டாக்குமெண்ட் இல்லாம 3 வருஷம் இறந்துருப்பாங்கன்னு சொன்னா நிரந்தர தொழிலாளி 500 பேர் இருக்கலாம் ஒரு வருஷத்துக்கு. நிரந்தர தொழிலாளி மின்சார 500. அதுல என்ன ஆகுது பாருங்க, அந்த 40 வயசு 50 வயசு எல்லாம் பாவம். ஒருத்தருக்கு 53 வயசு 54 வயசு இறந்து போறது ஒரு பையன். எல்லாமே சீனியர் பீப்புள், எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பீப்புள், பழைய சிஸ்டத்துல ஓரளவு நெட்வொர்க் தெரிஞ்ச ஆளுங்க. ஸோ அது பாருங்க, ஏற்கனவே 30% தான் எஃபெக்டிவான ஆளுங்க இருக்காங்க. அதுல 500 பேர் நிரந்தர ஊழியர்கள் இறந்து ஒரு வருஷத்துக்கு இறந்து போறாங்க. அவங்கள இடத்த ரீப்ளேஸ் பண்றதுக்கு யார் வராங்க பாருங்கன்னா, அந்த கம்பேஷன் உள்ள வரும். அது வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேலை கொடுக்குறோம். அவங்களுக்கு ஒரு உதவி, அவங்க குடும்பத்துக்கு ஒரு ஆதரவு வேணுங்கிறதுக்காக கொடுக்குறோம். ஆனால் இது அவருடைய வெற்றிடத்தை இது நிரப்பாது. இந்த நிர்வாகம் இன்னும் மோசமா போயிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலைமை அலுவலகத்துல உதவியாளர்கள்ங்கிற போஸ்ட் பதவிகள் நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் இப்படிதான் இந்த கம்பேஷன் கிரவுண்ட்ல இருந்தவங்க. அவங்க அனுபவம் வாய்ந்தவங்களுக்கு உள்ள இடத்துக்கு ஈக்குவலாக ரீப்ளேஸ்மெண்டாக இவங்க இந்த நியமனம் அமையறது. ஆனா பேருக்கு என்ன சொல்றாங்க, ஒரு வருடத்துக்கு நாங்க 1000 கம்பேஷன் கிரவுண்ட்ல வேலை வாய்ப்பு கொடுத்தோம். நிர்வாகம் மேலும் மேலும் பலகீனமாயிட்டே போயிட்டு விபத்தை தடுக்கணும். விபத்தை தடுக்கிறதுலதான் கவனம் செலுத்தணும். அப்போ அந்த விபத்தை தடுக்கணும்னா போதுமான அளவுக்கு எண்ணிக்கையிலான தொழிலாளர்கள் பணியாளர்களை நியமனம் பண்ணணும். அவங்களுக்கு போதிய பயிற்சி கொடுக்கணும். நல்ல தரப்புள்ள சாதனங்களை பொருட்களை வாங்கி கொடுக்கணும். பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கணும், கண்காணிக்கணும், மேற்பார்வை செய்யணும். இது எல்லாமே செஞ்சா போதும். அப்ப இது குறைஞ்சிடும். டெஃபினட்டா இது குறையாதுங்கிற சொல்றதுக்கு இல்லை, கண்டிப்பா குறையும். இதை தடுக்க முடியும். அப்படின்னு சொன்னோம்னா தகுதி இல்லாதவங்க நிர்வாகத்துக்குள்ள வரமாட்டாங்க. அப்ப தகுதி இல்லை, இருக்கிற ரெக்ரூட்மெண்டே இல்லை. அப்படி ரெக்ரூட்மெண்ட் ஆகிற போது இவங்க என்ன அதை விழா நடத்துறாங்க. ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, ஒரு இழப்பீடுக்காக அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆதரவுக்காக ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். ஆனா 100% இழப்பீடு அதை ரீப்ளேஸ் பண்றதா அப்படின்னு கேட்டா இல்லை. நிறைய போஸ்ட் கொடுக்கறதுக்காக கொடுத்து சும்மா ஐடி தான் உட்கார வச்சிருக்காங்க. அப்படிதான். ஆனா இன்னைக்கு நாங்க 1000 ரெக்ரூட்மெண்ட் 500 பேர் வருஷத்துக்கு நாங்க நியமனம் பண்ணிட்டு இருக்கிறோம், உத்தரவு கொடுக்குறோம் அப்படிங்கறத ஒரு நியமனம் பண்றதான ஒரு போர் நடத்திக்கிறாங்க. இதெல்லாம் அப்போ தொழிலாளர் சட்டங்கள் ஒண்ணுதான் பொது ஒண்ணு எல்லாமே அடங்கிவிட்டது. அதை ரீகன்சிலேஷன் பண்ணணும். என்ன உண்மையான வேகன்சி என்ன, இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் அண்ட் டிஜிட்டல் ஃபார்மேட் ஒவ்வொரு வேலைக்கும் நான் அலுவலக சார்ந்த சொல்றேன். ஒவ்வொரு வேலைக்கும் எவ்வளவு பணம் ஏற்கனவே நம்ம என்ன சாங்ஷன் பண்ணியிருக்கோம் அதை குறைக்கணும்னு சொன்னா குறைக்க பரவாயில்லை. ஆக்சுவல் ஃபிகர் அரைவ் பண்ணு, ரெக்கன்சில் பண்ணுங்க. எவ்வளவு வேகன்சி இருக்கு, 20,000 வேகன்சி இருக்கா, 30,000 வேகன்சி இருக்கா. அப்போ எப்படி அவங்க ஒப்பந்தம் பெரிய இந்தந்த ஒர்க்குகளுக்கு நிரந்தரமாக நாங்க வெளியே டெண்டர் மூலமாக தான் அந்த வேலையை செய்வோம் அப்படின்னு முடிவெடுத்துருங்க. அப்ப அந்த லேபர் இங்க தேவையில்லை. எஸ் தேவையில்லை டிக்ளேர் பண்ணுங்க. எனக்கு நிரந்தரம் வேணும், நிரந்தர பணியாளர் வேணும். நான் பிரைவேடைசேஷன் எதுக்குறேன்னு இவங்க பேசிக்கிட்டே அவ்வளவு உடுக்கிற துணி வரைக்கும் அடுத்தவன் போட்டு கொடுக்குறான். ஏன்னா போடுற பேண்ட் கூட அவன் அடுத்தவன் போடக்கூடிய நிலைமைக்கு பிரைவேட்ல ஊங்கி 10 பேர் 6 பேரா பிரைவேட் பண்ணியாச்சு. ஆனா இன்னையும் போட்டு பிரைவேடைசேஷன் கூடாது. எங்க போயிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் பிளாக்மெயில் பண்றாங்க. கோஷம் போடக்கூடிய அவ்வளவு தொழிற்சங்கங்களும் பிளாக்மெயில் பண்றாங்க. நோக்கம் உண்மையான நோக்கம் கிடையாது. இவங்களை நம்பி இந்த ஒப்பந்த தொழிலாளர்களும் நீங்க சார் கூட கேட்டீங்க, இதுவான கூட கேட்டீங்க, ஒப்பந்த பாதிக்கப்பட்டவங்களே வருது சார். அந்த கான்செப்ட் எப்படின்னா, ஒரு மோசமான நிர்வாகம் வந்தாதான் பாதிக்கப்பட்டவங்க குரல் கொடுக்கணும். நல்லா புரிஞ்சுடுங்க. அது உரிமை கிடையாது.
ஒரு பாதிக்கப்பட்டவனை கேட்டுதான் கொடுக்கணுங்கிறதுனா அப்ப அந்த நிர்வாகம் ஒட்டுமொத்தமாக தன்னுடைய கடமையை விட்டு மீறிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி நடந்தே பாருங்க, ஆரம்ப காலத்துல எல்லாம் பாருங்க, விஜயராவன் ஜெயலலிதா எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஆய்வு பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு கமிட்டி போடுவாங்க. நமக்கு தெரியாது ஏன் இப்படி நடந்தது, ஃபீஸ் ஏன் இப்படி போகுது, இதுக்கு என்ன மாற்று என்ன செய்யலாம், இந்த தொழிலாளி இப்படி ஏன் ஆக்ஷன் நடக்குது, இப்படி நடந்தது, கவனக்குறைவு எப்படி வந்தது, அதை எப்படி நம்ம நிவர்த்தி செய்யலாம். ஆரம்ப காலங்கள் அந்த மாதிரியான பரீட்சார்த்த முறையான சோதனைகளை நடத்தினாங்க. நிர்வாகங்கிறது எல்லாம் சேர்ந்துதான் நிர்வாகம். ஒப்பந்த தொழிலாளிக்கு என்ன செய்யணும், கேங்மேனுக்கு என்ன செய்யணும், போர்மனுக்கு என்ன வேலை, அவன் ஒழுங்கா வேலை செய்யலாமா, அவனுக்கு இன்னும் லோட கூட்டலாமா குறைக்கலாமா, எல்லைக்கு லோடு ஏரியாவை அதிகப்படுத்தலாமா இல்லை குறைக்கலாமா அப்படிங்கறத யார், நிர்வாகம் தான். சரி, நிர்வாகத்துக்கு தான் வானலாம் அதிகாரம் இருக்கு, பணபலம் இருக்கு, ஆழ்பலம் இருக்கு, அறிவு இருக்கு, தொழில்நுட்பம் இருக்கணும். அதை வச்சுதான் அவங்கதான் ஸ்டடி பண்ணணும். இவன் என்ன கேட்கணும், புதிதாக ஒரு கட்டமைப்பை ஒரு தேவையை உருவாக்குறது தொழிலாளருடைய கடமை கிடையாது. அவனுக்கு தெரியாது, அவன் தெரியாதவங்க தொழிலாளியா இருக்கான். பட் நிர்வாகம் தான் அந்த கட்டமைப்பை உருவாக்கி கொடுக்கணும். கொடுத்த ஒரு கட்டமைப்புல இருந்து எனக்கு சரியாக எனக்கு யூனிஃபார்ம் கொடுக்கல, எனக்கு யூனிஃபார்ம் கொடுத்த யூனிஃபார்ம்ல எனக்கு மோசமான துணியை கொடுத்துட்டேன் அப்படிதான் கேட்கணும். அதைத்தான் ஒப்பந்த தொழிலாளி எல்லாமே அவன் மோசம் போட முடியுமா, அவன் அறிக்கை தயாரிக்க முடியுமா, அவன் எப்படி தயாரிப்பான்? படிச்சவன். நான் இன்னைக்கு குழுல 250 பேரை வச்சிருக்கேன் சார். நம்ம குழுல நம்ம குரூப்ல எத்தனை பேர் சார் கான்ட்ரிபியூட் பண்றாங்க? படிச்சவங்க, நல்ல நிலைமையில இருக்கிறவங்க, நல்ல ஹையர் போஸ்ட்ல இருக்கிறவங்க எத்தனை பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க? கிடையவே கிடையாது. போர்மன் கீழே லெவல்ல, பணியாளர்கள் நிலைமையில ஆர்டபிள்யூ ஸ்டாஃப்ல இருக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன் என்னால ரொம்ப பிரமிக்க வைக்குது. இந்த நிர்வாகத்தின் நலனுக்காக, மின்சாரவாதி நலனுக்காக அவங்க ரிஸ்க் எடுத்து அவங்க உழைக்க தயாரா இருக்காங்க, சிந்திக்கிறாங்க, ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. இது என்ன எதை சொல்லுது? அப்ப பிளேன் இருக்கிறவங்க எல்லாருமே வெற்றி சுயநலம், என்ன ஆதாயம் கிடைக்கும், ஒவ்வொன்றுலயும் பங்கு பெற்றிருக்காங்க, ஒவ்வொரு இதுலயும் ஒரு குழுவிலையும் இருக்கிறாங்க, ஒரு அமைப்பில் இருக்காங்க, ஒரு நிர்வாகத்தில் இருக்காங்க, ஒரு கமிட்டியில இருக்காங்க. எல்லாருமே தனக்கு என்ன கிடைக்கும், நேர்மையாக எப்படி என்ன கிடைக்கும், சட்டத்துக்கு புறமா நம்ம என்ன காசு சம்பாதிக்கலாம், அப்படிதான் இருக்காங்க. அப்போ மேலும் மேலும் நாம கீழே உள்ளவங்களே அறிக்கை தயாரிக்கிறது, ரிசர்ச் பண்றது, ஸ்டடி பண்றது, கமிட்டி போடுறது, நம்மளே பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம அதையே பார்த்தா வெளியிலேயே நம்ம சொல்றோம், தப்பு இல்லை. ஆனா இதெல்லாம் நிரந்தரம், இதெல்லாம் சரியான தீர்வு. இந்த நிர்வாகத்தை, மின்துறை நிர்வாகம் யாரு கல்பிரேட், நிர்வாகத்தை நாம கேள்வி, அதுக்கான தேடல் தான். நிர்வாகம் தான் செய்யணும், நாம செய்ய முடியாது, நிர்வாகம் தான் செய்யணும். நாம நம்மளுடைய குறைய, நம்மளுடைய பிரச்சனைகளை நம்ம என்ன மாதிரி நீ தப்பு பண்றேங்கிறது அவனுக்கு சவுண்டா பல நேரங்கள்ல சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதுக்கு நம்ம சொல்றோம், இதுக்கே நமக்கு சப்போர்ட் வர தொழிற்சங்கங்களை தான் நம்புறான். எவன் ஏமாத்துறானோ அந்த தொழிற்சங்கங்களை தான் நம்புறான். அந்த தொழிற்சங்கங்கள் இந்த மாதிரி ஒப்பந்த தொழிலாளர்களை எந்த நேரத்தில் எந்த பர்மனன்ட் எம்ப்ளாயிஸோ கோஷம் போட்டு வரமாட்டேன், வரது கிடையாது, பெரிய லெவல்ல வரது கிடையாது. மாநாடு நடத்துறதுக்கு, மீட்டிங் போடுறதுக்கு, சாமியான கட்டுறதுக்கு எவனும் வரது. இந்த ஒப்பந்த தொழிலாளி தான் டெய்லி வேஜஸ் மாதிரி அவங்க தான் வச்சு வேலை வாங்குறான், அவன் தான் காசு கொடுக்குறான். அதனால அவனுடைய வெல்ஃபேரை இவன் பாதுகாக்கிறதாக சொல்லி நாடகம் ஆடிட்டு அதை என்கரேஜ் பண்றாங்க. ஒப்பந்த தொழிலாளிங்கிற ஒரு திட்டத்தை எவ்வளவு லேபரை நீ அப்பாயின் பண்ணாலும் அந்த ஒப்பந்த தொழிலாளியை வச்சிருப்பான். இதைத்தான் பொண்ணுலைங்க அன்னைக்கு சொன்னா, நாங்க டிஸ்கஷன் போயிருக்கிறப்போ சொன்னார் தூத்துக்குடியில, பாரு ஒப்பந்த தொழிலாளி பத்திலாம் நீ பேசாத, உனக்கு என்ன வேணும் மட்டும் கேள்வி, இது உலகளாவிய இஷ்யூ, இதை யாராலையும் தீர்க்க முடியாது. எஸ், இப்ப ஏன் அது விஸ்வரூபம், அப்ப ஏன் நம்ம இதை பேசுறோம், ஏன் இப்ப விஸ்வரூபம் எடுத்துக்குன்னா, அன்னைக்கு மேன் பவர் இருந்தது, ஸ்ட்ரென்த் நல்லா இருந்தது, பணிகள் ஓரளவு அவங்க டியூட்டியை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப நம்ம ஈஸியா ஒப்பந்த தொழிலாளி ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. என்னங்க இப்ப அப்படி இல்லை, கலந்துட்டாங்க. ஒப்பந்த தொழிலாளி இல்லாம இவன் வேலையை எதுவுமே செய்ய முடியாம போச்சு. அவன் இன்னும் வேலையினுடைய இதை குவாலிட்டிய மோசமாக்குறான். அவன் தேவையா தேவையில்லையா? அப்ப இங்க இருக்கக்கூடிய மின்சார வாரியத்தை நிர்வாகத்துடைய கட்டமைப்பு 80% சாலிடா இருந்தா மட்டும்தான் வெளியிலேருந்து வரக்கூடிய தொந்தரவுகளும் சரி, நல்லது கிட்டது எதுவானாலும் நாம கண்காணிக்க முடியும், அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். நீ 30% மேன் பவர் வச்சுக்கிட்டு ஏன்டா ஒப்பந்த தொழிலாளி யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு
ஆனா டெய்லி 2 பேர் 3 பேர் அவன் வந்து மின் ஒர்க்ல இறக்குறான். தேவை குறைபாடு இருக்கு, அவனுக்கு விஷயம் தெரியல. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல சார், இன்னைக்கு ஸ்மார்ட் மீட்டர் நோக்கி போயிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம், இன்னைக்கு ப்ரொசியூமர்ங்கிற வார்த்தை அவ்வளவு சுலபமானது இல்லை. நாம எந்த யூசரா இருந்தோம், மின்சாரத்தை நம்ம வாங்கி உபயோகப்படுத்திட்டு இருந்தோம், அப்படி கன்சியூமரா மட்டும் தான் இருந்தோம். இன்னைக்கு ப்ரொசியூமரா மாறிட்டோம். இன்னைக்கு நெட்ஒர்க்ல அவ்வளவு காம்ப்ளிகேட்டட் ஆகி போச்சு. பில்லிங்ல என்னென்ன மாதிரி பெனால்ட்டி எல்லாம் வந்துருக்கு பாருங்க. 16 ஐட்டம் இருக்கு, 17 ஐட்டம் இருக்கு பெனால்ட்டி. ரீகவர் சார்ஜ், அப்படி ஒவ்வொரு பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு விஷயம் வந்துருச்சு. இந்த அசஸரால அது இப்போ கிரகிக்கவே தெரியாது. இன்னைக்கு ஒரு ஏடி பேசினார், 8 மணிக்கு பேசினார் சார், எம்டி வந்து 0 சார், எம்டி 0ன்னு அசஸர் ரெக்கார்ட் பண்றான். 28,000 பணம் கிட்டுங்கிறான் முட்டாப்பைய. எப்படி சார் எம்டி 0 எப்படி சார் யூனிட் ஜென்ரேட் ஆயிருக்கும், எப்படி யூனிட் வந்து அவன் கன்சியூம் பண்ணியிருப்பான்? அவனுக்கு புரிதல் இல்லை, அசஸருக்கு ஒரு அறிவு கிடையாது. அப்போ தகுதி இல்லாதவர்களை அசஸர் பணியில வச்சிருக்கிறோம். இல்லாதவங்க என்ன, இன்றைய தேவை தொழில்நுட்ப வளர்ச்சியினால ஏற்படக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய பணியினுடைய தன்மைக்கு ஏற்ற தகுதி வாய்ந்தவர்கள் அவர்கள் இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு ஒயர்மேன், லைன்மேன், ஃபோர்மேன், ஈவன் செக்ஷன் ஆபீசரே இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ப்ரொசியூமர்ங்கிற கான்செப்ட் நெட்வொர்க்ல இம்போர்ட் எக்ஸ்போர்ட். முன்னாடி எல்லாம் சப்ஸ்டேஷன் கூட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தெரியாதவங்க சப்ஸ்டேஷன் ஆபரேட்டரா இருந்தாங்க. ரொம்ப கிரிட் சப்ஸ்டேஷன்ல தான் இம்போர்ட் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அப்படி கிடையாது. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ல 4,30,000 டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற போது எங்கேயும் எப்படி சப்ளை வரும், எவன் வந்து கேப்டிவ் பவர் ஜெனரேட்டர் போட்டு சிஸ்டத்துல சப்ளை ஃபீட் பண்ணுவான்னு எவனுக்கு தெரியாது. அப்போ யார் வேணும், ரொம்ப அனுபவம் வாய்ந்தவங்க, கல்வி தகுதி உள்ளவங்க, கொஞ்சம் விஷய ஞானம் உள்ளவங்க, புரிஞ்சுக்க இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை புரிஞ்சு கொள்ளக்கூடியவங்க கடைநிலையில் தொழிலாளியாகவும் நியமிக்கப்பட வேண்டும். இந்த மாறுதல் எல்லாமே செஞ்சே ஆகணும். அவன் இதை போய் ஒப்பந்த தொழிலாளி, அவன் எனக்கு தகுதி இல்லை, எனக்கு வேற தகுதியான பொருள் போட்டாங்க, இவனுக்கு எப்படி படிப்பு சொல்லிக் கொடுக்க முடியாது. எப்படி கொடுக்க முடியும்? எல்லாத்தையுமே மாற்ற வேண்டிய ஒரு சூழல் வரும்போது நாம அதற்கான குரல் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். மாற்றம் கண்டிப்பா மாற்றம் வந்தே தீரணும். எப்போ வருது, அதுக்கு எப்படி அதை மாற்றத்தை உருவாக்கணுங்கிறது தான் நம்மளுடைய வேலை. அதை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கோம். இறுதியா உங்களுடைய கருத்து ஏதாவதுன்னா சொல்லுங்க, நான் முடிச்சுக்கேன். முடிஞ்சலாமா சார்? சரி, ஓகே. கலந்து கொண்ட அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற அடுத்த செவ்வாய்க்கிழமை கூகுள் மீட் சந்திப்பில் நாம் வேறு ஒரு தலைப்பில் சந்திக்கலாம். இந்த விஷயத்தை உங்கள் நண்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த ஒரு தகவல் பரிமாற்றம் செய்யுங்கள். இது இந்த மாதிரியான சந்திப்பில் கலந்து கொள்ள பொதுமக்களையும் நண்பர்களையும் ஊக்கப்படுத்துங்கள். நாம் நம்முடைய முயற்சி, நம்முடைய கடின உழைப்பு நிறைய பலருக்கும் சென்றடைய வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கம். பொதுமக்கள் யாரு ட்ரேட் யூனியன் செயல்படாமல் இருந்தாலும், தொழிலாளர்கள் செயல்படாமல் இருந்தாலும், நிர்வாகம் செயல்படாமல் இருந்தாலும், பொதுமக்கள் செயல்பட ஆரம்பித்து விட்டார். உண்மையிலேயே சொல்லுகிறேன், பொதுமக்கள் ஒரு சிறு பிரிவினர் பிரச்சனையினுடைய ஆழத்தை புரிந்து கொண்டுவிட்டால் கண்டிப்பாக இந்த நிர்வாகம் இல்லை, அரசையை மாற்றக்கூடிய அதிகாரம் அந்த எந்த நான் குறிப்பிட்ட அரசு சொல்லவில்லை, எந்த அரசையும் மாற்றக்கூடிய அளவுக்கு அதிகாரம் மக்களிடம் தான் இருக்கிறது. எனவே நாம் மிக அதிக அளவில் மக்களிடம் இந்த விஷயங்களை பகிர்ந்து அவர்களுடைய ஆதரவை நாம் தேவைப்படுற அளவு நாம் செயல்பட வேண்டும் என்று உங்களை வேண்டி இந்த மீட்டிங்கை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.